ஒரு நாள் திடீரென்று தோன்றிய வாயில்களிலிருந்து வெளியேறிய அரக்கர்களால் உலகம் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தது. அதை மீட்டவர்கள் சிஸ்டம் ஒன்றின் சக்தியால் விழித்தெழுந்த ஹண்டர்ஸ் தான். வாயில்களை கடந்து வெற்றி பெற்றதன் மூலம் அவர்கள் வலிமை பெற்றனர். 1 ஸ்டார் நிலையிலிருந்து 7 ஸ்டார் நிலைக்கு உயர்ந்தனர். விண்மீன் கூட்டங்கள், அதாவது கான்ஸ்டலேஷன்ஸ்னுடைய பிளெஸிங்ஸ்னால 9 நட்சத்திர நிலையை எட்டிய அந்த 7 வேட்டையாளர்கள் 7 பெரும் குடும்பங்களை நிறுவி உலகை ஆட்சி செய்தனர். நம்முடைய கதையின் ஹீரோ கதாநாயகன் சினன் ரேயுகா எந்த ஒரு விண்மீன் கூட்டத்தின் ஆசையும் இன்றி 9 நட்சத்திர நிலையை ஏற்றிய மனித வரலாற்றின் முதல் நபர் நானே ஆவேன்னு சொல்றான். ஆனால் சொல்லிட்டு செய்தித்தாள்ல செய்தி வருது, தொலைதூர கிழக்கின் அதிசயம், ஜப்பானில் ஒரு 9 ஸ்டார் வேட்டைக்காரன் பிறந்துள்ளான்னு சொல்லிட்டு நம்ம சினன் ரேயுகா அந்த 7 பெரும் குடும்பங்களும் விண்மீன் கூட்டங்களும் என்னை ஒழுங்கியே தகர்க்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக நோக்கின. சினன் ரேயுகா என்னை ஒரு 9 நட்சத்திர வேட்டைக்காரனை கொல்வதற்காக அந்த 7 பெரும் குடும்பங்களில் ஒன்றான யுரேசியாவின் மீது ஆதிக்கம் செலுத்த போட்டியிடும் அந்த மந்திர வம்சாவளி, அதாவது சார்சரர் கிங் ஆகிய ரோமனோவ் குடும்பத்தினர் களமிறங்கியுள்ளனர். அந்த பாவி டிமிட்ரின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ரேயுகாவும் சொல்றான். அப்ப சினன் ரேயுகா வழியினால ரொம்ப மூச்சு திணறான். ஓகேங்களா? அப்ப டிமிட்ரி வரான். நட்சத்திர கூட்டத்தின், அதாவது கான்ஸ்டலேஷனுடைய ஆசீர்வாதம் இல்லாத ஒரே 9 ஸ்டார் ஹண்டராக உயர்ந்த உனக்கு இதுவே பயணத்தின் இறுதின்னு சொல்லிட்டு வார்ன் பண்றான். இந்த டிமிட்ரின்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இவனோட ஃபுல் நேம் டிமிட்ரி ஆண்ட்ரேவிச் ரோமனோவ். இவன் ஒரு 9 ஸ்டார் ஹண்டர், அவதார் ஆஃப் ஓடின் கிட்ட இருக்கு. அதே போல இவன் சார்சரர் கிங். சினன் ரேயுகா ஏன் என்னை கொல்ல முயற்சிக்கிறாய்? எனக்கு விண்மீன் கூட்டத்தின் ஆசீர்வாதம் இல்லாததுதான் தானா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அதாவது விண்மீன் கூட்டம்னா கான்ஸ்டலேஷன், ஓகேங்களா? அல்லது 7 பெரிய குடும்பங்களுக்கு நான் நாயாக மாற மறுத்துதான் சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப டிமிட்ரியும் ஹா இது இரண்டும் கொஞ்சம் என்று சொல்லலாம். விண்மீன்கள் உங்கள் தலைக்காக கூக்குரலிடுகின்றன, எனவே அதற்கு உதவ முடியாது. உன்னை போன்றே மனிதர்கள் தாங்களாகவே வலிமை பெற முடிந்தால் நட்சத்திர கூட்டங்களால் என்னதான் பயன் சொல்லிட்டு ஒரு லாஜிக்கான கொஸ்டினையும் வைக்கிறான். ஹீரோட நிலை பாத்தீங்கன்னா 9 ஸ்டார் வேட்டைக்காரன், நெக்ரோமன்சர், அதே போல அண்டட் கிங் நம்ம ஹீரோ தான் சினன் ரேயுகா. ஓகேங்களா? நம்ம ரேயுகாவும் என்ன ஒரு முட்டாள்தனம் சொல்லிட்டு சொல்றான். அப்ப டிமிட்ரி நீங்கள் நயவஞ்சகர்கள், ப்ராவிடன்ஸை மீறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இறந்தவர்களை கையாள்வதன் மூலம், அதாவது உலகின் ஒழுங்கை மிதிக்கிறீர்கள். 9 நட்சத்திரங்களுக்கு இடையிலான போரில் ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தி வெற்றியாளரை தீர்மானிக்குது. ஆனால் நீங்கள் வாழ்க்கையிலும் மரணத்தையும் மீறும் ஒரு தீட்டு சக்தியை தேர்ந்தெடுத்தீர்கள். மேலும் விண்மீன்களால் கைவிடப்பட்டீர்கள். அதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள சரியான வித்தியாசம் சொல்லி டிமிட்ரி பேசலாம். அப்ப நம்ம சினன் ரேயுகா நீங்கள் ஓடினின் சக்தியை பின்னால் மறைத்திருக்கிறீர்கள். நான் ஏன் இவ்வளவு நேரம் அமைதியாக உங்கள் முட்டாள்தனத்தை கேட்டேன் என்று உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு டோனே மாறுது. நான் இப்போதே காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட நெக்ரோமன்சியை பயன்படுத்துறான். என்ன ஸ்கில்னு பாத்தீங்கன்னா டார்க் மேஜிக் ரீஜெனரேஷன், லூனார் எக்லிப்ஸ் என்ற ஒரு திறனை பயன்படுத்துறான். டிமிட்ரி அப்பாற்பட்ட திறன், மரணக்களம் சொல்லிட்டு டெத் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதாவது ஆன்மாக்களால் தூண்டப்பட்ட ஒரு ஆழ்நிலை திறன் சொல்லிட்டு நம்ம ஹீரோ தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றேன்னா மாசா அவனோட அண்டட் ஆர்மியை அங்க தோன்ற வைக்கிறான். டிமிட்ரி உங்களிடம் இன்னும் அவ்வளவு சக்தி இருக்கிறது என்று நினைக்க வேண்டும். இந்த விஷயத்தில் நான் உன்னை என் வலிமையான மந்திரத்திற்கு நடத்துவேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா அவனுடைய ஹோலி பவரை கொண்டு நம்மளுடைய ஹீரோ தாக்குறான். உயிரற்ற அரசனை, உன்னோட ஆன்மாவே நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரேயுகா அவன் ஓடினின் கண்ணை, அதாவது ஓடின் சையை பயன்படுத்துறான்னா அப்சல்யூட் அனிஹிலேஷன் சொல்லிட்டு, அப்போ டிரான்செண்டன்ட் மேஜிக் ஆகிய லார்ட் ஆஃப் வர்மினை டிமிட்ரி பயன்படுத்துறான். அப்போ என்ன பண்றான்னா
ஒரு ஸ்ட்ரைக் மாதிரி ஹீரோக்காக வந்து பவர்ஃபுல்லா தாக்குதல் நடத்தும் போது ஹீரோ வந்து சிரிக்கலாம். அதாவது எப்படியும் நான் சாகத்தான் போகிறேன் என்றால் இதை சோதித்து பார்ப்பதில் எந்த தவறும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப டிமிட்ரிக்கு ஒன்றும் புரியல, எனவே இவன் வந்து சிரிக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோ என்ன பண்றான்னா அவனோட பாக்கெட்ல இருக்க வாட்ச் எடுத்து அந்த பவர் வந்து பிளாக் செய்யறான். அப்ப என்ன ஆகுதுன்னா வந்து குரோனோஸின் கை கடிகாரம் அந்த பாக்கெட் வாட்ச் வந்து ஒரு நட்சத்திர கூட்டத்தின் சக்தியை கண்டறிந்து உள்ளதுன்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது. சக்தி செயல்படுத்தும் நிபந்தனைகளை பூர்த்தி செய்து ஒரு கான்ஸ்டலேஷன் அந்த விண்மீன் கூட்டத்தினுடைய குரோனோஸின் பாக்கெட் கடிகாரத்தினுள் புகுந்துள்ளது. அதாவது கான்ஸ்டலேஷனோட பவர் வந்து நம்ம டிடெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. வீரர் சினன் ரேயுகா கடந்த காலத்திற்கு கூட்டி செல்கிறது. அதாவது ஹீரோ வந்து ரெகுலேஷன் பண்ணுது, காலம் பின்னோக்கி செல்கிறேன்னு சொல்லி நிலை மாறுது. குரோனோஸின் கையடக்க கடிகாரத்திற்கான செயல்படுத்தல் நிபந்தனைகள் பின்வருமாறு சொல்லிட்டு அதனுடைய ஆக்டிவேஷன் கண்டிஷன் சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த வீரர் ஒரு 9 ஸ்டார் அந்தஸ்து கொண்டவராக இருக்க வேண்டும், இதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் வந்து மேலும் அந்த பழம்பொருள் ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தியால் ஊடுருவி பட்டிருக்க வேண்டும். ஸோ இப்போ வந்து ஓடின் செய்கின்ற ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக் கொண்டு தாக்கலாம். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேங்களா, என்னிடம் விண்மீன் கூட்டத்தின் சக்தி இல்லாததால் நான் உங்களுடையதை மட்டும் பாரோ பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஒரு கில்லர் ஸ்மைல போடுறான். டிமிட்ரி வந்து இது என்ன இப்போது நீ என்ன சொல்லிதாய் அப்படின்னு சொல்லிட்டு அன்டெட் கிங்னு சொல்லிட்டு காத்துறான். அப்போ நம்ம ரேயுகா வந்து உனது அந்த விலை மதிப்பற்ற ஓடினுடைய விண்மீன் கூட்டத்தின் சக்தி அதை நான் மனமோ வந்து நல் வழியில் பயன்படுத்தி கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நக்ராஸ் சொல்றான். அடுத்த முறை உன்னையும் அந்த 7 பெரும் குடும்பங்களையும் சேர்த்து நான் நசுக்கி விடுவேன் என சூளுரைக்கிறான். அதாவது திமிரா வந்து மிடில் ஃபிங்கரை காட்டுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய லைட் வந்து அங்க அப்பியர் ஆகுது. நம்ம ஹீரோ வந்து ரிக்ரெஸ் ஆகி பாஸ்டுக்கு வந்துடுறான், டைம் டிராவல் நடக்குது. ஸோ அப்போ என்ன பண்றான்னா வந்து திடீர்கிட்ட அவன் வந்து பெட்ல இருந்து விழிக்கிறான். எப்படின்னா வந்து ஒரு பதற்றத்தோட இந்த வாட்ச் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம சின்னன் ரியூகா வந்து இந்த இடம் இது நிச்சயமாக நான் வசித்த அறைதான் சொல்லிட்டு ஹாப்பி ஆகுறான். இது பலன் அளித்ததா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியும் கேட்கிறான். அந்த பாவி டிமிட்ரி இவ்வளவு அற்பமான காரணங்களுக்காக என்னை கொல்ல பார்க்கிறானே, இரு உன்னை வைத்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஹீரோ எந்த கான்ஸ்டலேஷனுடைய பவருமே இல்லாம 9 ஸ்டார் ரீச் பண்ணிட்டான். ஸோ அதனால அந்த 7 பிக் ஃபேமிலிஸ் வந்து ஹீரோ மேல வந்து இவனை க்ளோஸ் பண்ணும் சொல்லிட்டு இந்த கான்ஸ்டலேஷனை வந்து 2 பேரும் வந்து சேம் கோல்ல ஒர்க் பண்றாங்க. ஸோ அதனாலதான் டிமிட்ரி வந்து ஹீரோவை கொல்றதுக்காக அசாசினேட் பண்ண வந்திருந்தான். ஸோ இப்போ என்ன வந்து ஷோ பண்றாங்கன்னா அந்த வாட்சை பத்தி நம்மளுக்கு சொல்றாங்க. குரோனோஸின் உடைந்த பாக்கெட் கடிகாரம். ஸோ அந்த பவர் அதை தாங்கி ரிக்ரெஸ் பண்ணிருக்கல, அதனால உடஞ்சிருச்சு. ஸோ இதனுடைய தரம் பார்த்தீங்கன்னா புனித பொருள், ரேங்க் 1 வகை கலைப்பொருள், அதாவது ஆர்டிஃபேக்ட், கிரேட் 1 நீடித்து உழைக்கும் தன்மை வந்து 1/10. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ பயன்படுத்தியிருக்கான். அப்போ இன்னும் ஒரு 9 டைம் பண்ணலாம் போல. காலத்தை ஆளும் ஒரு பழங்கால விண்மீன் கூட்டத்தால் எண்ணற்ற பரிமாணங்களை கடந்து விட்டு செல்லப்பட்ட ஒரு நினைவு சின்னம். ஒரே பரிமாணத்தில் 2 வந்து இருக்க முடியாது. ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவதற்கான விலையாக இந்த தற்போதைய காலக்கோட்டு பிரிவில் காலத்தை மீண்டும் பின்னோக்கி செலுத்த இயலாது. அப்ப நம்ம ரியூகா வந்து நான் ஒப்பந்தம் செய்திருந்த ஒரு விண்மீன் கூட்டத்தின் சக்தி இல்லாமலேயே நான் செயல்படும் என்று நினைத்ததற்கு என் சூதாட்டம் பலனாயிற்று, கேம்பிள் ஒர்க் ஆயிடுச்சுன்னு சொல்றான். ஸோ ஹீரோ கிட்ட கான்சன்ட்ரேஷன் பவர் கிடையாது. ஸோ அவன் வந்து டிமிட்ரியை வந்து சூடேத்தி அவனோட ஓடின் பவரை தான் இவன் வந்து போரோ பண்ணியிருப்பான். ஓகேங்களா, அதாவது ஹீரோ பாத்தீங்கன்னா 23 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து வந்துட்டான். நான் அனாதை இல்லத்தை விட்டு வெளியேறிய உடனே அந்த அமைப்பு திடீரென்று தோன்றிய அந்த நாளுக்கு நான் திரும்ப சென்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இப்ப ஒரு சிஸ்டம் வந்து அப்பியர் ஆகுது. வீரர் சின்னன் ரேயுகா, நீங்கள் இந்த சிஸ்டமால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். உங்கள் தனித்துவமான குணாதிசயங்களையும் திறமைகளையும் கருத்தில் கொண்டு உங்களுக்கு பொருத்தமான வகுப்பை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இப்போ ஹீரோ சிஸ்டம் பார்த்துட்டு பார்க்குறான். பேர் வந்து சின்னன் ரேயுகா இருக்கு. ஸோ ஜெண்டர் வந்து மேல் இருக்கு, லெவல் 1 ஸ்டார் இருக்கு. அதே போல ஸ்டாட்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் 7, ஹெச்டி 6, வைலடி 7, அப்புறம் எண்டு 5, என்டியூரன்ஸ் தான், மேனா வந்து 10, ட்ரைட்ஸ் வந்து கிளியர் மைண்ட்னு சொல்லிட்டு தெளிவான மனம் சொல்லிட்டு யூனிக்கா இருக்கு, தனித்துவமானது ஹீரோட ஸ்கில்லு. அதே போல வந்து எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம்
அசைக்கப்படாமல் இருக்கும் சொல்லிட்டு சொல்றாங்க. அனைத்து மன தாக்குதல்களிலிருந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அணைக்கப்படுது. ஸோ ஹீரோட மென்டல் ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதே போல இதோட ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வந்து ஹீரோக்கு வந்து ஷோ ஆகுது, தயவு செய்து ஒரு வகுப்பை வந்து தேர்ந்தெடுக்கவும். வீரனுடைய தனித்துவமான பண்பின் அடிப்படையில் நீங்கள் 3 விருப்பங்களிலிருந்து தேர்வு செய்யலாம். ஹீரோக்கு வந்து சிஸ்டம் வந்து அப்பியர் ஆகுது. என்னென்ன காட்டுதுன்னு பாத்தீங்கன்னா, மார்ஷல் ஆர்டிஸ்ட் தற்காப்பு கலைஞர், அப்புறம் மேஜ் ஆகிய மந்திரவாதி, 3வது பிரீஸ்ட் ஆகிய பூசாரி. நம்ம சேனல் ரியூகா வந்து எதிர்பார்த்தபடியே ஆரம்பத்தில் அடிப்படை வகுப்புகள் மட்டுமே கிடைக்கின்றன. அந்த பின்னடைவுக்கு முன்பு நான் அதிகம் யோசிக்காமல் அந்த மாய மரத்தை தேர்ந்தெடுத்திருப்பேன். ஆனால் சொல்றான், அவசரப்பட்டு உடனடியாக ஒரு வகுப்பை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த முறை நான் இன்னும் வலிமை பெற்று இறுதி வரை நிச்சயம் உயிர் பிழைப்பேன். தென் அடுத்த சீன் மாறுது. எங்கன்னு பாத்தீங்கன்னா, நான்சுஹாபாரா வேட்டையாளர் சந்தை. அங்க இருக்க அந்த ஊழியர் லேடியும் வந்து, வருக, இங்கே நம்மிடம் மேகஸ் கார்பரேஷனிடம் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாள்கள் உள்ளனன்னு சொல்றாங்க. அத்துடன் கோபுரத்திலிருந்து பெறப்பட்ட புதிய பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்ட மோதிரங்களும் உள்ளனன்னு சொல்றாங்க. மேலும் சொல்ல வரும்போது ஹீரோ வந்து இன்டரப்ட் பண்றான். உங்களிடம் இருண்ட பாதாளத்தின் மோதிரம் உள்ளது, அதாவது ரிங் ஆஃப் த டார்க் அபீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ இதுவுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஹீரோ எப்படி நெக்ரோமன்ஸ் அவேக்கன் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த சாப்டர் 1ல பார்ப்போம். ரொம்ப லென்த்தியா தான் போகும் ஐ ஃபீல்ட். ஸோ பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் வீடியோ மேக் பண்ணிருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். ரொம்பவே நல்லா இருக்கும் மாணவா, அதனால தான் நான் இந்த எஃபர்ட் போடுறேன். ஸோ எஃபர்ட் வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்யூஷன் இருக்கு எனக்கு. ஸோ இந்த ஊழியர் வந்து என்ன வாடிக்கையாளரை அந்த பொருள் சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம சேனல் ரியூகா வந்து எனக்கு தெரியும் அதன் விலைன்றது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அந்த ஸ்டாஃப் வந்து பொருளை வாங்கிய பிறகு ஏற்படும் எந்த ஒரு இழப்பிற்கும் இழப்பீடு வழங்க எங்களால் உத்தரவாதம் அளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நிச்சயமாக நீங்கள் இதை வாங்க விரும்புகிறீர்களான்னு சொல்லிட்டு அந்த ஊழியரும் கேட்கிறாங்க. அவரை வச்சுன்னு ரியூகா வந்து, சரி, நான் அவரை குறை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். சாதாரணமாக கற்பனை செய்யக்கூடிய அனைத்து டீபஃப்களும் நிரம்பிய ஒரு மோதிரத்திற்காக யாரும் 2 மில்லியனை வந்து செலவழிக்க மாட்டாங்க. ஸோ 2 மில்லியன் கொடுத்து அந்த மோதிரத்தை வாங்கியிருக்கான். இதை வாங்கியதால் என் வாழ்நாள் சேமிப்பில் பாதின்றது கரைஞ்சு போயிடுச்சு. ஸோ இதனுடைய ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா, ரிங் ஆஃப் த டார்க் அபீஸ். ஸோ கிரேடு வந்து ரேரு, கேட்டகரி வந்து ரிங்கு, டியூரபிலிட்டி வந்து 50/50 தான். படுகுடியின் இருண்ட கலங்கிய இருளை தனக்குள்ளே கொண்டிருக்கும் ஒரு வளையம். அதை அணிவது உங்களை ஒரு மன ரீதியான சாபத்தில் சிக்க வைக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஷோ ஆகுது. நம்ம ரியூகா வந்து, ஆனால் இந்த மோதிரத்தில் யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியன்றது மறைந்துள்ளது. யார் இதை அணிந்து எதற்குள் குடியிருக்கும் சாபத்தை விளக்குகிறார்களோ, இறந்தோர் உயிர்ப்பு கலையின், அதாவது நெக்ரோமன்ஸ் அறிவும் ஆற்றலும் இவருக்கு அருளப்படுகின்றன. இதுவே ஒரு இறந்தோர் உயிர்ப்பாளரின் அடித்தளமாகும். அதாவது நெக்ரோமன்சியோட ஃபவுண்டேஷன் நாலேஜ்ன்றது இந்த கேர்ஸை லிஃப்ட் பண்றது மூலமா கிடைக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த ரிங் ஆஃப் த டார்க் அபீஸை வந்து வியர் பண்றான். ரியூகா வந்து, ஆகவே என் சாபம் எந்த வடிவத்தை வந்து எடுக்கிறதான்னு சொல்லிட்டு சொல்றான். டிமிட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அந்த கேர்ஸ் வந்து ஒரு என்டிட்டியா வந்து உருவெடுக்குது. அப்ப வந்து அந்த என்டிட்டி வந்து சின்னன் ரியூகா அழுகும் சதையை கையால மறக்கணும்னு சொல்லி டிமிட்ரி மாதிரி அது உருவெடுத்து பேசுது. ஒரு விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி உன்னால் என்னை தோற்கடிக்க முடியும் என்று உண்மையிலே நினைக்கிறியான்னு சொல்லிட்டு ஹீரோ அதை கேட்குது. விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி உன்னால் எவ்வித தீங்கியும் ஏற்க இயலாது என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். உன்னை போல விண்மின் கூட்டங்களால் கைவிடப்பட்ட ஒரு பிண உயிர் பாலனாக நீ இருப்பினும் கூட என்னை எதிர்த்து ஓரிட காலத்திற்கும் பின்னோக்கி சென்றிருக்க. அதாவது பிளெஸிங் இல்லாம என்னை தோக்கடிக்க முடியாம நீ வந்து டைம் ரிக்ரெஷனை மேற்கொண்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உன்னால் ஒருபோதும் வந்து என்ன தோற்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவனோட இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருந்து ஒரு ஹோலி பீம் வந்து லான்ச் செய்யறான். ஸோ ஹீரோக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஷோ ஆகுது. மன தலையீடு தடுக்கப்பட்டது, அதாவது மென்டல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிளாக் செய்யப்பட்டுடுச்சு. கிளியர் மைண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகுது. அதனால ஹீரோக்கு வந்து முழுமையான எதிர்ப்பு திறன் வந்து வழங்கப்படுது. ஸோ ஹீரோ வந்து எதுவுமே பண்ணாம அட்டாக்க பிளாக் பண்ணிட்டான். ஸோ 5 ஸ்டார் அதான் ஞாபகம் வச்சு ஈட் 5 ஸ்டார் டியூன் வத்திங் மாதிரி ஹீரோ வந்து அவனோட ஸ்கில் மூலியமா எதுவும் பண்ணாம இருந்தான். ஸோ அந்த மென்டல் இன்டர்ஃபரன்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு. அப்போ வந்து
இருண்ட பாதாள மோதிரத்தின் சோதனையை நீங்கள் வென்று விட்டீர்கள் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம சின்ன ரிவ்யூகா நெக்ரோமன்சரின் சக்தி மோதிரத்தினுள் உறையும் சக்தின்றது இப்ப விழித்துக் கொள்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றான். இரண்ட படுகொழி மோதிரம் ரிங் ஆஃப் தி டார்க் அபிஸ் உடைய சாபத்தை முறியடிக்கும் வழி எதிர்க்காமல் இருப்பதே ஆகும் சொல்லிட்டு நம்மளுக்கு ட்விஸ்ட உடைக்கலாம். சரியாக இந்த உண்மை எனக்கு தெரிந்திருந்தாலே என்னால் உலகின் முதல் நெக்ரோமன்சராக முடிந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவன் யோசிக்கிறான், ஒரு விண்மின் கூட்டத்தின் ஆசையின்றி அந்த 7 பெரும் குடும்பங்களையும் என்னால் ஒருபோதும் எதிர்த்து நிற்க முடியாது என்று சொல்கிறாயன்னு சொல்லிட்டு நம்மளுடைய டிமிட்ரியை தான் யோசிச்சு பார்க்கறான். அப்படியானால் நானே ஒன்றை உருவாக்குவேன், என்னை ஒரு நெக்ரோமன்சராக தேர்ந்தெடுக்கும் ஒரு நட்சத்திர கூட்டத்தை, அதாவது ஹீரோவே ஒரு கான்ஸ்டலேஷனை உருவாக்கும்னு சொல்லிட்டு ஹைப் கொடுக்கிறான். இருளின் மோதிரத்தின் சோதனையை நீ முடித்து விட்டாய். அந்த மோதிரத்திற்குள் நெக்ரோமன்சரின் சக்தி விழித்துக் கொள்கிறது. பொருளின் தரம் உயர்ந்து விட்டது, அரியது, அதாவது ரேர்ல இருந்து எபிக்காக மாறிவிட்டது. நம்ம சின்ன ரிவ்யூகாவை மிகச்சிறப்புன்னு சொல்றான். தயவு செய்து ஒரு வகுப்பை தேர்ந்தெடுக்கும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. உங்களது பண்புகளின் அடிப்படையில் பட்டியலிடப்பட்டுள்ளவரிலிருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். அதாவது மார்ஷல் ஆர்டிஸ்ட், மேஜ், பிரீஸ்ட், நெக்ரோமன்சர். ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோ இந்த ரிங் ஆஃப் தி டார்க் அபிஸ் டார்க்னஸ் வாங்கினதே நெக்ரோமன்சிக்காக தான். நெக்ரோமன்சரை செலக்ட் பண்றான். இறந்தவர்களின் ஆத்மாக்களை கட்டுப்படுத்தும் ஒரு வகுப்பு. நெக்ரோமன்சர் தனது ஆத்ம சக்தியை ஸ்பிரிச்சுவல் பவரை பயன்படுத்தி வீரர்களை வாழ வைப்பார் மற்றும் இறந்தவர்களுக்கு மீண்டும் உயிரியம் கொடுப்பார்னு சொல்றாங்க. அப்போ சிஸ்டம்ல இருந்து டெக்ஸ்ட் வருது, கைட் ஆஃப் டெத், மரணத்தின் வழிகாட்டி. ஸோ இந்த ஆத்ம சக்தியின் பயன்பாடு என்ன பண்ணதுன்னா 20% ரெடியூஸ் செய்யுது. இது ஆத்ம சக்தி, அந்த ஸ்பிரிச்சுவல் பவருடைய பயன்பாடை 20% வரைக்கும் குறைக்குது. அதாவது ஹீரோ வர வைக்கிற அந்த வீரர்களுடைய செயல்திறனும் இது அதிகமும் படுத்துது. ஒரு நல்ல ஆரம்பம் சொல்லி நம்ம ரிவ்யூகாவும் சொல்றான். பயன்படுத்தக்கூடியது 2 திறன்கள் தானா ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிணங்களை எழுப்புதல், அதாவது ரைஸ் அண்ட் டெட், லெவல் 1ல இருக்கு. ஆத்ம மந்திரம் தான் இதுவுமே. ஸோ இது என்ன பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நெக்ரோமன்சி மூலம் கிடைச்ச சக்திகள். இந்த 2 சக்தின்றது இறந்தவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரும் சக்தி தான் இது. அவர்களை உங்களது நிழலில் சேமித்து வைத்து விரும்பும் போது அழைக்கலாம், அதாவது சம்மனிங் பண்ணிக்கலாம். செகண்ட் எலும்புகளை கட்டுப்படுத்துதல், போன் கண்ட்ரோல். ஃபர்ஸ்ட் ரைஸ் அண்ட் டெட், செகண்ட் போன் கண்ட்ரோல். இதுவும் லெவல் 1ல இருக்கு. ஆத்ம மந்திரம் தான். உடைந்த எலும்புகளை சரி செய்து அவற்றை எதிரிகளுக்கு சேதம் விளைவிக்கும் ஆயுதங்களாக பயன்படுத்த அனுமதிக்கும். நான் கால பயணம், ரிக்ரெஷன் செய்த பிறகு எனது தகுதி மீண்டும் ஆரம்ப நிலைக்கு வந்துவிட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூகாவும் யோசிக்கிறான். பழைய வாழ்க்கையில் இருந்த அந்த நெக்ரோமன்சி அறிவு மண்டைக்குள் இருந்தாலும் என்னால் இன்னும் இந்த திறன்களை பயன்படுத்த முடியவில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா வருத்தப்படுறான் தான். நான் நினைத்தது போலவே சிஸ்டம் வகுத்த அந்த லெவல்களையும் ஸ்டார் ரேங்க்ஸையும் மீற முடியாது போல் இருக்கிறது. இப்போதைக்கு இந்த தகுதி போதாது, அவர்களை வீழ்த்தும் அளவுக்கு வலிமையான நெக்ரோமன்சராக நான் மாறி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனுக்குள்ளாகிறான். சரி, முதலில் எனக்கு ஒரு விண்மீன் தொகுப்பு தேவைன்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது கான்ஸ்டலேஷன் தேவைப்படுது. ஸோ இப்போ ஃப்ளைட்ல எங்க போறாங்கன்னா குரோனோஸின் ஆலயத்துக்கு தான் செல்றாங்க, டெம்பிள் ஆஃப் குரோனோஸ். அப்போ நம்ம ரிவ்யூகாவும் யோசிக்கலாம். ஜூஸ் மற்றும் ஒலிம்பஸ் கடவுள்களால் தோற்கடிக்கப்பட்டு தங்கள் ஒளியை இழந்த அந்த பழங்கால விண்மீன் தொகுப்புகள், சூரிய கடவுள்களான ஹீலியோஸ் போன்ற டைட்டன்கள் வெற்றியை பெற்றிருந்தாலும் விண்மீன் தொகுப்புகளாக செயல்பட முடியாமல் இருந்தார்கள். ஆனால் சொல்லும்போது எனது பாக்கெட் கடிகாரத்தின் மற்றொரு பகுதி உடைந்து விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூகா பார்க்கலாம். சரி, இப்போது ஒரு விழுந்த விண்மீன் தொகுப்பை சந்திக்கும் நேரம் வந்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த வாட்சை வேகமா அந்த பெஞ்ச்ல தட்டுறான். ஸோ இப்போ ஒரு அனதர் டைமென்ஷனுக்குள்ள என்டர் ஆகிறான். அந்த கோயிலுக்குள்ள நடக்குது. அப்போ நம்ம ரிவ்யூகா அங்க இருப்பது யாருன்னு சொல்லிட்டு கேட்கிறான். குரோனோஸ் கடவுளும் எறும்பு போன்ற சிறிய ஒரு மனிதன்.
எனக்கு எதிராக எங்கிருந்து வந்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறாரு. நம்ம ரியூகாவும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, டைட்டன்களின் வீழ்த்தப்பட்ட அரசனை குரோனோஸ் அவர்கள்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது இவர் வந்து ஒரு பெரிய காடு. ஸோ இவர் வந்து தோத்துட்டு ஸோ அந்த கான்ஸ்டலேஷன் அந்த காடுன்ற பதவி விட்டு இறங்கி வந்துட்டாங்க. ஓகேங்களா. குரோனோஸும் சிறுவனை நேரத்தை பின்னோக்கி திருப்பியது நீதான், அந்த ரிக்ரெஷனை பயன்படுத்தி நீதான் கேட்கிறாரு. நீங்கள் பார்ப்பது போலவே அவன் நிச்சயமாக சிரிக்கிறான். நீங்கள் ஒரு கணத்தில் எதிர்காலத்தை பார்த்திருக்க வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவகாவும் கேட்கிறான். குரோனோஸும் நீ உண்மையில் யார்ன்ற கேள்வி வைக்கிறாரு. நம்ம சின்ன ரேகா வந்து ஒலிம்பஸின் ஜூஸின் தந்தை குரோனோஸ், டைட்டன்கள் அழிக்கப்படுவார்கள் என்ற தீர்க்க தரிசனத்தை கேட்டு தனது சொந்த குழந்தைகளையே விழுங்கிய கடவுள். ஆனால் ஒலிம்பஸ் அனைத்தையும் பறித்து கொண்டது. இப்போது நீங்கள் ஒரு மறக்கப்பட்ட பெயர் மட்டுமே சொல்லிட்டு அவரை வந்து கிண்டல் பண்றான். ஒலிம்பஸ் மீதான உங்கள் பழிவாங்கும் தீ அனைத்தும் சாம்பலாகி இருக்க வாய்ப்பில்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஸ்டின் பண்றான். உங்களுக்கு பழி வாங்க வேண்டுமான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு கியூரியாசிட்டியை உருவாக்குறான். அவ குரோனோஸ் கடவுளும் உனக்கு என்ன வேண்டும் சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம சின்ன ரயுகாவும் எனக்கு ஒரு கான்ஸ்டலேஷனா நீங்க மாறுங்க, உங்களின் பழி வாங்கலுக்கு நான் உதவுறேன்னு சொல்லிட்டு காடு கிட்டே வந்து டீல் பேசுறான். ஸோ காய்ஸ் இதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ இந்த மான் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ ஹீரோ நெக்ரோமன்சி காட்னா என்னது ஹோலி பவர், அப்போ வந்து டிவைன் பிளெஸிங் கிடைக்கும். ஸோ ரியலி வந்து அமேசிங்கா இருக்கும். டிசப்பாயிண்ட் ஆகவே மாட்டீங்க. ஸோ நான் ஒரு சாப்டர் போட போகிறேன். ஏன்னா ஒன்னு லென்த் ரொம்ப நீட்டா போயிட்டு இருக்கு. ஸோ முடிந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு தான் உங்களுக்கு வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் திஸ். ஒரு சாதாரண மனிதன் என் முன்னிலையில் இவ்வளவு பகையாக பேசுகிறான்னு சொல்லி குரோனோஸும் கேட்கிறாரு. ஒரு சாதாரண மனிதனால் எனது பழிவாங்களுக்கு எப்படி உதவி பண்ண முடியும்ட்டு நீ நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸை கேட்கிறாரு. அப்போ வந்து நம்ம ரியூகாவும் சொல்றான், உங்களுக்கே தெரிந்திருக்கும் எந்த ஒரு கான்ஸ்டலேஷனுடைய பிளெஸ்ஸிங்கும் இல்லாம நான் வந்து 9 ஸ்டார் ஹண்டரா வந்து தகுதி அடைந்தேன். அது மட்டும் இல்லாம ஜூஸும் நான் பழிவாங்க வேண்டிய வேட்டைக்காரர்கள் ஒருவன் சொல்லிட்டு சொல்றான். சினன் ரியூகா வந்து ரோமனோ குடும்பம் மட்டுமல்ல, எங்களை கண்டு கொள்ளாத அந்த 7 பெரிய குடும்பங்களும் என் எதிரிகள் தான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது எதிரிக்கு எதிரிக நண்பன்ற கான்செப்டை இவன் வந்து கோரிலேட் பண்றான். ஒலிம்பஸின் விண்மீன் தொகுப்புகளை தாங்கி நிற்கும் அந்த ரோமனோ குடும்பத்தை நான் அழித்தால் பூமியில் ஒலிம்பஸின் செல்வாக்குன்றத அழிந்துன்னு சொல்லி சொல்றான். ஸோ ஹீரோ அசாசின் பண்ண பாத்தீங்களா, அந்த டிமிட்ரின்னு ஒரு நபர். ஸோ அவன் வந்து இந்த ரோமனோ ஃபேமிலியை சேர்ந்தவன் தான். ஸோ அவனை அடிக்கிறது மூலியமா இடத்துல இருக்கிற ஒலிம்பஸனுடைய பவர்ன்றது ஃபால் ஆகும்னு சொல்லிட்டு அவரை வந்து ஆசை வார்த்தை கூறி வந்து வசப்படுத்துறான். அப்போ குரோனோஸும் வீழ்த்தப்பட்ட ஒரு கடவுளை தூண்டுவதற்கு இது ஒரு சிறிய ஆசைதான் சொல்லிட்டு கண்ணும் பிடிக்கிறாரு. எனது பாக்கெட் கடிகாரத்தை செயல்படுத்தும் அளவுக்கு உன்னிடம் திறமை இருக்கலாம், ஆனால் கால பயணம் செய்த பிறகும் எனது பாதுகாப்பை பெற்றுக்கொண்டு ஒரு நெக்ரோமன்சராக மாறி எனக்கு உதவுவதாக நீ நினைக்கிறாயான்னு சொல்லி கேட்கிறார். அதாவது ஹீரோ வந்து குரோனோஸ் வாட்சை பயன்படுத்தி தான் ரிக்ரெஷனை மேற்கொண்டிருப்பான். ஸோ நீ என் பவரை யூஸ் பண்ணி எனக்கே உதவுவேன்னு சொல்றியான்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. அதாவது நீங்க அதுக்கு ஒர்த்தான்னு கேட்கிறாரு. அப்போ நம்ம சின்ன ரியூகா வந்து கட்டுப்பாடுகளை விதிக்கும் சக்திகளுடன் எனக்கு உடன்பாடுன்றது இல்லை. ஒரு நெக்ரோமன்சரின் இயல்பு என்னிலிருந்து முற்றிலும் மாறுபட்டது. இது நேரத்தின் கடவுளான உங்களுக்கு உண்மையாக இருக்கலாம், ஆனால் அறுவடையின் கடவுளுக்கு இது வேறு கதை. அது காட் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ இவர் தான் வந்து டைம் அண்ட் ஹார்வெஸ்ட் ரெண்டுத்துக்குமே. ஓகேங்களா. வேட்டைக்காரர்கள் தங்கள் சக்தியை பெருக்குகிறார்கள். விண்மீன் தொகுப்புகள் தங்கள் ஆசைகள் மற்றும் இயல்புடன் ஒத்துப்போகும் வேட்டைக்காரர்களுடன் ஒப்பந்தம் செய்கின்றன சொல்லிட்டு நமக்கு சொல்றாங்க. அறுவடை மற்றும் காலத்தை ஆளும் குரோனோஸ் அறுவடையின் அடையாளமான அவரது அறிவால், அதாவது இந்த கிரிம் ரீப்பர் மாதிரி மரணத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது. பாதாள உலகில் அவர் மரணம் மற்றும் அறுவடை இரண்டிற்கும் அடையாளமாக இருக்கிறார். அதாவது விதியை மீறும் பொதுவான பண்பை இவர்கள் இருவருமே கொண்டுள்ளன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வந்து நம்ம குரோனோஸும் முயற்சித்து பார்த்ததில் தவறு ஏதும் இல்லை, பார்க்கலாம் சொல்லிட்டு சொல்றாரு. அப்போ நம்ம சினன் ரியூகாவும் ஒரு முடிவுக்கு வந்தது மகிழ்ச்சின்னு சொல்லிட்டு இதை பேசி கொண்டிருக்க இது நேரம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான்.
உனது சக்தியால் உருவாக்கப்பட்ட கதைகளின் விதைகளை பயன்படுத்த திட்டமிடுகிறான்னு சொல்லி குரோனோஸும் கேட்கிறாரு. நம்ம ரியூகாவும் அந்த வளரும் விண்மீன் தொகுப்புகளை விட பலவீனமாக இருக்க உங்களுக்கு சம்பந்தம் என்றால் அப்படியே இருக்கட்டும், ஆனால் பழிவாங்குவதற்காக உங்கள் இயல்பையே மாற்றிக் கொள்வீர்கள் என்று நம்பிதான் நான் இங்கு வந்தேன்னு சொல்லி சொல்றான். அதாவது நீங்க ரிவெஞ்ச மறக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனிமே தூண்டுறான். ஓகேங்களா, என்னுடன் சேர்ந்து உங்கள் சக்தியை மீண்டும் பெறுங்கள், ஒலிம்பஸை தகர்ப்போம் சொல்லிட்டு அவரை மோட்டிவேட் பண்றான். அதாவது இப்போ இவர் ஃபாலன் கான்ஸ்டலேஷன் தான், ஒரு பவர் குறைஞ்சிருச்சு. ஸோ இப்போ வார்டன் கூட நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, ஸோ உங்க பவரை ரீகெயின் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவரை இனிமே உற்சாகப்படுத்துறான். எனக்கு வேற வழி இல்லை, இது வேலை செய்யவில்லை என்றால் நான் அவ்வளவுதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே திட்டம் போடுறான். குரோனோஸ் நீ விளையாடுகிறாயா மாநிலனை, உனது இந்த துணிச்சல் எனது பொறுமையை சோதிக்கிறது. அப்படியானால் எனது அதிகாரங்களுக்கு அப்பாற்பட்ட சக்தியை உன்னால் உண்மையிலேயே கையாள முடியுமா என்று நான் சோதிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அறுவடை பகுதியை பார்த்து கொள்கிறேன், உனது அந்த பழைய அதிகாரத்தை நீயே வைத்துக்கொள்ளுன்னு சொல்லிட்டு சொல்றான். என் இயல்பை எதிர்ப்பது என்பது உனக்கு அருகில் எப்போதும் ஒருவர் இருப்பதோடு தொடங்கும் என்பதை நீ உணர்ந்தாயான்னு சொல்லி சொல்றது. இந்த சோதனையை உன்னால் தாங்க முடிந்தால் நான் உனது விண்மின் தொகுப்பாக மாறுதுன்னு சொல்லிட்டு இப்பதான் அவருடைய ஹோலி போற ஹீரோக்குள்ள செலுத்துறாரு. அப்ப நம்ம ரியூகாவும் என்ன இப்போதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். நீ எனக்கு என்ன செய்ய போகிறாய் என்று பார்க்குன்னு சொல்லிட்டு ரியூகாவும் சொல்றான். எனது புனிதன்னு சொல்லிட்டு மை செயின்ட்னு சொல்லிட்டு குரோனோஸ் அவருடைய பிளெஸிங்ஸை வழங்குறாரு. அப்ப நம்ம ரியூகாவும் ஒரு புனிதனான்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அதாவது ஒரு புனிதன் விண்மின் தொகுப்பின் பிரதிநிதியாக புனித சக்தியை பெறுகிறான். ஒரு நெக்ரோமன்ஸரின் இருண்ட குணமும் ஒரு புனிதரின் புனித குணமும் இந்த முரண்பட்ட சக்தியை எனது உடலுக்குள் மோதுகின்றேன்னு சொல்லி சொல்றான். நான் இப்போது மயக்கம் அடைந்தால் ஒரு விண்மின் தொகுப்பை பெறும் வாய்ப்பை நிரந்தரமா இழந்துடுவேன். இதை நான் என்டியூர் பண்ண தாங்கிக்கணும்னு சொல்லி சொல்றான். சிரமப்படுற நம்ம ஹீரோ ஏன்னா அவன் நெக்ரோமன்ஸ் ஈவல் பவர், இது காடு, அதாவது செயின்ட்ன்றது ஹோலி பவர். ஸோ ரெண்டுமே ஹீரோக்குள்ள முரணான சக்தினால மோதிக்குது. அப்போ குரோனோஸோட மினியன் உருவாயிடுச்சு. அதாவது அவர் ஹீரோ கூட சக்சஸ்ஃபுல்லா பிளெஸிங்கை வழங்கி கான்ஸ்டலேஷனை மாட்டாரு. அப்போ குரோனோஸ் அந்த மினியன் மாதிரி ஆயிடுது சின்னதா. ஆஹா, ஜப்பான் தான் சிறந்தது, உலகம்ன்றது இவ்வளவு மாறிடுச்சான்னு சொல்லி கேட்கிறாரு. காலத்தின் ஓட்டம் உண்மையிலேயே ஒரு அற்புதமான மற்றும் கொடூரமான விஷயம் சொல்லி சொல்றாங்க இல்லையா, எனது ஒப்பந்தம் சொல்லி குரோனோஸ் கேட்கிறாரு. அப்போ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது, வானுலகில் ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றிவிட்டது. என்னன்னு பாத்தீங்கன்னா அசூர் ஸ்டார். ஸோ இது அறுவடை செய்யறவங்களுக்கு சொல்லிட்டு நோட்டிபிகேஷனும் வருது. ஸோ இவர் தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு சிஸ்டமுக்கு தெரியுது. ஓகேங்களா, அப்போ குரோனோஸ் ஒரு ஆசீர்வாதத்தை கூட உருவாக்க தெரியாத ஒருவனுக்கு இவ்வளவு அடக்கம் தேவையான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நம்ம ரியூகா நான் அவனது ஒப்பந்ததாரராக மாறினாலும் அவன் இன்னும் ஒரு விண்மீன் தொகுப்பாகவே இருக்கிறான். வேறு வழியின்றி எனது விண்மீன் தொகுப்பாக மாறி அவன் பழி வாங்குறான்னு சொல்லி சொல்றான். ஆனால் அவன் இன்னும் மிகவும் எரிச்சலாக எனக்கு தெரியுறான்னு சொல்லிட்டு வருத்தப்படுறான். ஏன்னா குரோனோஸ் ஒரு விண்மீன் தொகுப்பாக கருதப்பட்டாலும் ஒரு நெக்ரோமன்சரே அவரை இயக்குபவராக பயன்படுகிறார். மரணம் மற்றும் அறுவடையின் ஒளி ஒன்றாக இருப்பதால் அவர் ஒரு கலப்பு வகுப்பு, அதாவது ஹைபிரிட் கிளாஸ் தான் இருக்காரு. எனது சக்தியாக மாறுவது சாத்தியமானதுன்னு சொல்லி சொல்றான். அப்போ குரோனோஸ் உன்னை பின்பற்றுபவர்களின் நம்பிக்கையிலிருந்து வரும் புனித சக்தியா, நாம் ஏற்கனவே சிறிதாக இருப்பது போதாதான்னு சொல்லி சொல்றான். சின்னன் ரியூகா அவனது பெருமையும் விருப்பமும் ஆபத்தில் இருக்கும் போது அவன் பின்வாங்க மாட்டான் என்பதால் தான் என்னால் இந்த முடிவை எடுக்க முடிந்தது. அதனால் தான் நான் இப்போது ஒரு முன்னோடி இல்லாத நிலையில இருக்கிறேன். கடந்த வாழ்க்கையில் நெக்ரோமன்சர் தான் சிறந்த வகுப்பாக இருந்தான் சொல்லி யோசிக்கிறான். அவன் தனது சக்தியை முழுமையாக எனக்குள் செலுத்தினான். ஒரு நெக்ரோமன்சரை புனிதனாக மாற்றுவான் என்று நான் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுன்னு இருக்கான். அதாவது ஹீரோ நெக்ரோமன்சர் லாஸ்ட் இதுல ஃபுல்லா நெக்ரோமன்சரா இறந்துருப்பான். ஸோ இப்போ கான்ஸ்டலேஷனோட பிளெஸிங்கோட ஸோ போத் நெக்ரோமன்சி ஹோலி பவரை ஹேண்டில் பண்றான்ல, அதுதான் இப்போ ஹீரோக்கு நோட்டிபிகேஷன் வருது, செயின்ட் ஆஃப் த ஒயிட் நைட். ஸோ இது ஒரு ஹோலி பவர் தான், வெள்ளை இரவின் புனிதன்.
ஸோ இதனுடைய புனித சக்தி திறன் பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து +30%, மாற்றம் வந்து 100%. நெக்ரோமன்சர் திறன்களை பயன்படுத்தும் போது எந்த அபராதம், அதாவது பெனால்டிஸ் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு எக்ஸெப்ஷன் வழங்குறாங்க. ஸோ இதனுடைய கூடுதல் பண்புகள் தான். ஓகேங்களா, வெள்ளை இரவு, புனித சக்தி மற்றும் ஆத்ம சக்தி சமமாக மாற்றப்படும். அதாவது ஹோலி பவர் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து கன்வெர்ட் ஆயிடும். மற்றும் மந்திரவாதி வகுப்பின் அனைத்து உபகரணங்களையும் பயன்படுத்தலாம். ஸோ ஹீரோ வந்து ப்ரீஸ்ட், மேஜ், இந்த கிளாஸ் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹோலி ஸ்பெல் தான் நம்ம ஹீரோ கிடைக்குது. இது வந்து ரியலி ஓபியான ஸ்கில் காய்ஸ், லைஃப் ட்ரெயின், அதாவது உயிர் உறிஞ்சும் திறன். ஸோ ஹீரோ இதை வச்சு என்ன அக்கிரமம் பண்ணுவோம் சொல்லிட்டு போக போக நம்ம பார்க்க தான் போறோம். ரியலி வேற லெவல். ஹீரோ வந்து ஒரு காட் லைக் பீயிங் மாறுவான் இந்த பவரால. அதாவது ஹீரோ கில் பண்ணுவான். ஸோ எனர்ஜி போகுது ஹோலி பவர், உடனே வந்து அந்த லைஃப் ட்ரெயின் மூலியமா அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை கெயின் பண்ணிருவான். ஸோ இப்படிதான் வந்து சீட் ஸ்கில் மாதிரி போய் இருக்கும் இந்த மன்வா. ஸோ இது நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் பிக் பண்ணேன். நான் படிச்சேன், எனக்கு உண்மையிலே வந்து பிடிச்சிருச்சு. ஸோ உங்களுக்கு கொண்டு சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் வந்து தினமும் ஒரு சாப்டர்ஸா வந்து அப்லோட் செய்யறேன். ரியலி நல்லா இருக்கும் guys. அதாவது இந்த லைஃப் ட்ரெயின் என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, இலக்கின் உயிர் சக்தியை உறிஞ்சி அதை ஆத்ம சக்தியாகவும் உடல் வலிமையாகவும் மாற்றும். மரணத்திற்கு பிறகும் இதில் இழப்பு எதுவுமே கிடையாது. ஒரு புனிதன் புனித சக்தியை அடிப்படையாக கொள்கிறான். ஒரு நெக்ரோமன்சர் ஆத்ம சக்தியை பயன்படுத்துகிறான். முற்றிலும் மாறுபட்ட 2 சக்திகளை ஒரே நேரத்தில் கையாளுவது, இதை பற்றி நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவனோட சின்ன ரியூகா வந்து ஒரு புனிதனாக இருந்து கொண்டு நெக்ரோமன்சியை பயன்படுத்துவதா, புனித திறமையும் நெக்ரோமன்சியும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோனோஸ் வந்து அதனால்தான் நீ ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரியூகா வந்து யோசிக்கிறான், இருவருக்குமான ஒரு தந்திரம், விண்வின் தொகுப்பு மற்றும் ஒப்பந்ததாரர், எந்த ஒரு சந்தேகமும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப குரோனோஸ் வந்து யோசிக்கிறாரு, அவன் எல்லாவற்றிலேயும் ஆரம்பத்திலிருந்தே கணக்கு போட்டிருக்கிறான். கால பயணம் செய்த பிறகு வந்த உலகின் முதல் வேட்டைக்காரன் சொல்லி யோசிக்கிறாரு. அப்ப நம்ம சின்ன ரியூகா வந்து காலத்தின் முடிவில் புகழை தேடுவது ஒரு பெரிய முடிவாக இருந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா பழங்கால தோட்டம், அதாவது ஏன்ஷியன்ட் கார்டனுக்கு செல்றாங்க. நம்ம ஹீரோ வந்து எனது புதிய சக்திகளை சோதிக்க இதுவே சரியான இடம் சொல்லிட்டு ஸோ கார்டனுக்குள்ள என்டர் ஆகிறான். டஞ்சன் கேட் தான் ஷோ பண்றாங்க. இது வந்து ஒரு பிக்சட் டஞ்சன். ஓகேங்களா, நுழைவாயில் பிற தளங்களுக்கு தற்போதைய காத்திருப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இவர்கள் கிளான்ஸ் இல்லாத குறைந்த நட்சத்திர வேட்டைக்காரர்கள். கேட் வந்து சமீபத்துல தான் உருவாச்சு சொல்லி பேசிக்கிறாங்க. மேலும் அவர்கள் நிரந்தரமற்ற குழுக்களை உருவாக்குகிறார்கள். அதாவது கேட் வெளில நின்று அவங்களுக்கான டீம்மேட்ஸை அந்த சமயத்துல தான் பிடிக்கிறாங்க. பழங்கால தோட்டம், அதாவது ஏன்ஷியன் கார்டன் தான் ஷோ பண்றாங்க. ஸோ இதனுடைய கிரேட் பாத்தீங்கன்னா வந்து சமீபத்துல தான் வந்து திறக்கப்பட்ட கேட் வந்து அரக்கர்களின் வகை. இங்க உள்ள யார் யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா காப்ளின்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ காப்ளின்ஸ் கிளியர் பண்ணா கேட் வந்து க்ளோஸ் ஆகிடும், அல்லது வந்து கோரை வந்து டெஸ்ட்ராய் செய்தா வந்து இந்த கேட் வந்து டிசப்பியர் ஆகும். நம்ம ரியூகா வந்து யோசிக்கலாம், அந்த பழங்கால தோட்டம் தான் நான் தேடிக்கொண்டிருந்த சரியான இடம். குறைந்த சிரம நிலை என்பதால் ஆரம்பிக்க இது ஒரு சிறந்த இடம். அதாவது டிஃபிகல்ட்டி வந்து லோவா இருக்கிறதுனால ஸோ இங்க வந்து நான் வந்து என்னோட பவரை டெஸ்ட் பண்றேன்னு சொல்றான். அப்ப அங்க இருக்க ஒரு குரூப்பும் வந்து எல்லாரும் கேளுங்க, நாம வந்து ஒரு குழு வந்து தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. என்னிடம் வந்து ஒரு டேங்கரு, ஸோ இன்னொரு ஆர்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இவங்க வந்து பார்த்து வச்சுக்கோங்க, முக்கியமான கரெக்டர். ஒரு நல்ல குழுவை உருவாக்க ஆட்களை தேர்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரியூகம் அப்படின்னு சொல்லி சொல்றான். நீ வந்து தனியாக இருந்தா எங்களோட சிற விரும்பினு சொல்லிட்டு யூமான்ற அந்த லீடரும் கேட்கிறாரு. ஸோ நம்ம ரியூகம் வந்து இல்ல பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து ஓ சரின்னு சொல்லிட்டு அவரும் ரிப்ளை பண்றாரு. அப்ப அங்க இருக்க அந்த கேர்ளும் வந்து அவன் இப்போதுதான் வேட்டைக்காரன் ஆகியிருப்பான் போல இருக்கிறது, அவன் தனியாக சமாளிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீடருக்காரன் கேட்கிறான். ஸோ அப்போ அந்த பெண் உறுப்பினரும் நீ என்ன பேசுகிறாய், அவன் நம்மை வேண்டாம் என்று கூறிவிட்டான், அதனால அவனை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப நம்ம ரேவுகா வந்து எந்த லெவலுக்கு நான் தனியா இருப்பதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். எனது புதிய திறன்களை சோதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ டஞ்சனுக்குள்ள என்டர் ஆகிறான். நீங்கள் பழங்கால தோட்டத்திற்குள் நுழைந்து விட்டீர்கள். நம்ம ரேவுகா வந்து அமைதியா இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். பொதுவாக இப்படி இருக்கும் போதுதான் ஏதாவது வெளிப்படும், இது ஒரு வழக்கமான முறைதான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது சைலண்டா இருந்து பதுங்கி தாக்குதல் நடத்துவாங்கன்னு சொல்லிட்டு கணிக்கிறான். அப்ப வந்து கிரக்குன்னு சொல்லி சத்தம் கேட்குது. எனது முதல் நீரை ஒரு காபிள் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ரியூகா வந்து
சாவதற்காக தேடி வந்ததற்கு நன்றி. அதாவது புதர்ல இருந்து அட்டாக் வந்து நம்ம ஹீரோவை, ஹீரோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரண்ட மாயாஜால திறன்களை செயல்படுத்துதுன்னு சொல்லிட்டு லைஃப் ட்ரெயினை வந்து யூஸ் பண்றான். அதாவது அதனுடைய ஆத்ம சக்திய உடல்நல சக்தியா வந்து மாத்துறான். அதாவது அவனோட பவரை பயன்படுத்துறான். அப்புறம் வந்து உயிர் உறிஞ்சுதல் லெவல் 1ல இருக்கு. ஆத்ம மாயாஜால மந்திரம் இலக்கியின் உயிர் சக்தியை வந்து இது உறிஞ்சிடும். அப்ப வந்து என்ன ஷோ பண்றாங்கன்னா உயிர் உறிஞ்சுதல் செயல்படுகிறது. நம்ம ரியூகா வந்து சில முக்கியமான சக்திகளும் ஆத்ம சக்திகளும் எடுக்கப்பட்டுள்ளன்னு சொல்லிட்டு நினைக்கிறான். அப்போ வந்து காப்ளின் உயிர் சக்தியை உறிஞ்சிருச்சு. அடிப்படை தகுதிகள் ஹீரோக்கு வந்து அதிகரிக்குது. ஸ்டாட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எஜிலிட்டி ஸ்ட்ரென்த்னா வந்து 0.2 0.4 சொல்லிட்டு ஆட் பண்றாங்க. அப்ப நம்ம ரியூகா வந்து இது அற்புதம், உயிர் உறிஞ்சுதல் மூலம் கொன்றால் எனது தகுதிகள்ன்றது உயருமா? அதாவது பிசிக்கல் காம்பேட் இல்லாம பவர்ஸ் யூஸ் பண்ணா கூட அந்த மாதிரி ஸ்டாட்ஸ் இம்ப்ரூவ் ஆகுமான்னு சொல்லி யோசிக்கிறான். லெவல் அப் போனஸ் ஏராளமா இருக்குது. அதாவது ஒரு கில் பண்ணா 5 பாயிண்ட்ஸ் போல தராங்க. அப்படியானால் 25 காப்ளின்களை கொன்றால் ஒரு லெவல் உயரத்துக்கு சமமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். லினை உயர்ந்தன்னு சொல்லிட்டு ஹீரோ நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம குரோனோஸ் மினியனும் வந்து ஒப்பந்ததாரரை இது உனக்கு பிடித்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஏன்னா வந்து அந்த ஒயிட் லைட் பவரை யூஸ் பண்ணி ஹீரோ என்ன பண்ணிருப்பான், ஹோலி பவரை ஸ்பெஷல் பவரை மாத்திருப்பான். அப்ப வந்து நம்ம ஆமா இது ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றான். எல்லாம் என்னாலதான், எனது சேவை உனக்கு பிடித்திருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா வந்து ஹீரோக்கு அந்த ஒயிட் லைட் லைஃப் ட்ரெயின் ரெண்டுமே வந்து இவர் கொடுத்த பவர் தான். ஹீரோ நெக்ரோமன்சி எப்படி பண்ண முடியும்? அந்த காப்ளின்ஸோடைய லைஃப் பவரை உரியறான். இது வந்து பிரீஸ்டுக்கான பவர். 2 பவர் கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. பிரீஸ்டுக்கு வந்து லைஃப் ட்ரெயின் பவரும் ஒயிட் நைட் மூலியமா இப்ப லைஃப் ட்ரெயின் பண்றான் பாத்தீங்களா. இதை வந்து ஹோலி பவரா இருக்கும். இதை வந்து ஸ்பிரிச்சுவல் பவரா மாத்திட்டு நெக்ரோமன்சிக்கு ஹீரோ பயன்படுத்திக்கலாம். அதாவது ரைஸ் அண்ட் இதெல்லாம் இன்னும் தரமா இருக்கும். நான் வர சொல்றேன் காய்ஸ். அவன் நம்ம ரியோகாவும் சரி, அவனது திறன்களை அவ்வளவு மோசம் இல்லை என்பதால் நான் ஒப்புக்கொள்ளுதான் வேணும்னு சொல்லிட்டு குரோனோசை நினைக்கிறான். சரி, இப்போது என்னிடம் ஒரு பிணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்பதான் நெக்ரோமன்சியை பயன்படுத்தான். இதுக்கு முன்னாடி வந்து பிரீஸ்ட் பவர் தான் பயன்படுத்தி இருப்பான். அந்த ஒயிட் நைட்டு அதே போல லைஃப் ட்ரெயின் தான். ரியோகா வந்து ஆரம்பிக்கலாம். அழைப்புக்கு பதிலளி அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஹண்டட் பிணங்களை வந்து எழுப்புறான். அப்போ வந்து ஒரு ஜாம்பி வந்து உருவாக்கம் சிறப்பாக முடிஞ்ச சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. அனைத்து தகுதிகளும் வந்து 30.2% அதிகமாகுது. இதோட ஸ்டார் பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ஜாம்பி வீரர். ஓகேங்களா. அதே போல இதனுடைய கிளாஸ் வந்து அண்டேடு, கிரேட் வந்து F ரேங்க்ல இருக்கு. ஓகேங்களா. நம்ம ரியோகா வந்து இதை கொண்டு பழங்கால தோட்டத்தில் ஒரு மனிதன் செய்யும் வேலையை செய்ய முடியும் சொல்லிட்டு நினைக்கிறான். இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு சிறிய காம்பேட் டெஸ்ட் வந்து நடத்தலாமா செல்னு சொல்லிட்டு ஜாம்பியை ஏவி விடுறான். ரியோகா வந்து நன்றாக சண்டையிடுகிறான்னு சொல்லிட்டு ஜாம்பியை பாராட்டுறான். ஓகேங்களா. அப்ப ரியோகா வந்து இது ஒரு ஜாம்பி, இதை எவ்வளவு கொத்தினாலும் சாகாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கு வந்து வைட்டல் பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இல்ல, நான் உங்கள் பக்கம் இருப்பது போதாதான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து எலும்புகளை கட்டுப்படுத்துதல் லெவல் 1ல இருக்கு, செயல்படுதுன்னு சொல்லிட்டு வருது. அதாவது கையை வந்து ஆயுதமா வந்து மாறுதாங்க. மற்றவர்களின் உயிர் சக்தியையும் என்னால் உறிஞ்ச முடியுமா என்று பார்ப்போம் சொல்லி சொல்றான். அப்போ நோட்டிபிகேஷன் வருது. வேகம் +0.3 உயருது, வலிமை வந்து 0.5 உயருது. நம்ம ரியோகா வந்து இது உயிருடன் இருப்பவர்களிடம் மட்டுமே வேலை செய்கிறது. உயிர் உறிஞ்சும் திறனுக்கு பல பயன்பாடுகள் உள்ளனன்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் சிஸ்டம்ல இருந்து வேகம் வந்து 0.1 இன்க்ரீஸ் ஆகுது, வலிமை வந்து 0.4 இன்க்ரீஸ் ஆகுது. ரியோகா வந்து அப்படியானால் வேகத்தை நம்ம அதிகரிப்போம்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து ஒரு கதறல் சத்தம் வந்து நெக்ரோமன்சரை வந்து அங்க அழைக்குது. அழைப்புக்கு பதில்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், பிணங்களை எழுப்புதலை வந்து செயல்படுத்துறான். அது ரைஸ் ஹண்டட். ஓகேங்களா. நைட் சொன்னது சரியாக இருந்தால் அது அந்த குழுவை என்னிடம் கொண்டு வந்திருக்கும் சொல்லி ஹீரோ வந்து யோசிக்கிறான். அந்த பொருளை பெறும் வரை நான் இங்கிருந்து தொடர வேண்டும் சொல்லி சொல்றான். 2 காப்ளின்களின் உருவாக்கம் மிகப்பெரிய வெற்றியை அடைந்தது. அனைத்து தகுதிகளும் வந்து 100% வந்து அதிகமாயிடுச்சு. ரியோகா வந்து அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஒரு நெக்ரோமன்சராக இருப்பதுதான் மிகவும் சிறந்தது. நான் ஏற்கனவே சொன்னது போலதான் இதை ஒரு கௌரவத்துடன் தொடங்குவேன்னு சொல்லிட்டு சொல்றான். நெக்ரோமன்சர் வந்து களத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். அதாவது ஹீரோ வந்து நெக்ரோமன்சர் ஃபீல்டர் இப்ப இருக்கான். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, கட்டுப்படுத்தக்கூடிய 100 வந்து அதிகபட்ச வரம்ன்றது 2080 இருக்கு ஹீரோக்கு. இப்ப வந்து 20 ஆர்மியை வந்து ஹீரோ வந்து கண்ட்ரோல் பண்ணிச்சான் சோல்ஜர்ஸா. அப்ப அந்த வேட்டைக்கார பொண்ணு வந்து ஃபயர் ஆரோ யூஸ் பண்ணி அட்டாக் பண்றாங்க. அப்ப நம்ம ரியோகாவும் நில்லுங்கள்,
யார் இங்கே வருவதும் போவதுமாக இருப்பதுன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப நீங்க யாருன்னு கேட்கும் போது அவங்க சொல்றாங்க, நாங்க தான் வந்து ட்வின் ஷேடோ ஹண்டர்ஸ், அதாவது இரட்டை நிழல் ஹண்டர்ஸ். அப்ப நம்ம ரியோகா வந்து ட்வின் ஷேடோ வேட்டையாளர்களா, அவங்களும் ஆம்னு சொல்றாங்க. அப்ப ரியோகா வந்து எனது கால பயணத்திற்கு, அதாவது ரிக்ரெஷனுக்கு முன்பு என்னை கொலை செய்ய முயன்றவர்கள் இருக்குதான்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிக்கிறான். நான் கடந்த காலத்திற்கு திரும்புவதற்கு முன்பு என்னை கொல்ல முயன்றவர்கள் இவர்கள் தான் சொல்லி நம்ம ரேவுகாவன் சொல்றான். அந்த 3 நிழல் வேட்டைக்காரர்கள் தான் சொல்றான். அப்ப அந்த பொண்ணு வந்து அம்பு எய்கிறாங்க. அப்ப நம்ம ரேவுகா வந்து யோசிக்கிறான், அவர்கள் அவ்வளவு பலவீனமானவர்களாக தெரியவில்லை. சரி, ஏனென்றால் அவர்கள் இருவரும் வந்து இன்னும் வந்து சி ரேங்க்ல தான் இருக்காங்க. மேலும் அன்று 2 பேர் தான் இருந்தார்கள் என்று எனக்கு தெரியும், 3 பேர் அல்ல. அதாவது இவங்க ட்வின்ஸ் தான், இவங்க வந்து ஒரு பெஸ்ட் ட்வின்ஸ்னு கூட சொல்லுவாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணையும் பையனையும். அப்படியே வந்து யோசிக்கலாம், எதிர்கால எதிரிகளை இப்போதே முடிப்பது ஒரு மோசமான முடிவு அல்ல. ஆனால் அவர்கள் ஒரு கொலைகார கும்பலை போல இல்லாமல் ஒரு சாதாரண குழுவை போலவே இருக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து இறக்க பாடுறான். அப்ப வந்து அந்த யூகா ரென்கோன்ற பர்சன் வந்து, அந்த ஜாம்பி நீ தான் அதை கட்டுப்படுத்துறியான்னு சொல்லி கேட்கிறான். ஸோ 2 பேர் காய்ஸ், யூமான்டோ அந்த லீடரு, அந்த பொண்ணு வந்து யூகா ரென்கோ, அந்த ஜாம்பியை நீ தான் கண்ட்ரோல் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த லீடரும் கேட்கிறான். ஸோ இவங்க வந்து ஒரு ட்வின் ஷேடோ ஹண்டர்ஸ், யூமா அண்ட் யூகா ரென்கோ. இவங்க வந்து இரட்டை ஹண்டர்ஸ்னு கூட அழைப்பாங்க. அப்ப நம்ம ரியோகா வந்து, ஆமாம், இது எனது சம்மன்ஸ் தான் சொல்லிட்டு சொல்றான். அதாவது நான் தான் வர வச்சேன். இந்த வளர்ச்சி நிலையில் எனக்கு சுமைகளை சுமப்பவர்கள் தேவை. அதாவது ஹீரோ வந்து கொண்டுகிட்டே போறான்ல, அந்த மேஜிக் ஸ்டோன்ஸை கலெக்ட் பண்றதுக்கு அடியாளங்க தேவை, அதாவது தூக்கின்னு போறதுக்கு. ஓகேங்களா? இந்த ஆரம்ப நிலை வீரர்களுக்கு பணம் சம்பாதிப்பது எப்படி என்று ஒரு பாடம் புகட்டுகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் என்னுடன் வேலை செய்ய விரும்புகிறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, அந்த லீடராகிய யூமா வந்து என்ன திடீரென்று அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் ரேகா வந்து, மந்திர கற்களை சேகரிக்கும் வேலையை உங்களிடம் விடுகிறேன். ஸோ ஷேர்னு பாத்தீங்கன்னா 80-20. நான் எதிரிகளை தோற்கடித்தால் நீங்க வந்து எளிதா வந்து பாக்கெட் மணியை வந்து சம்பாதிச்சுக்கலாம், என்ன சொல்றீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அவங்க வந்து 50-50 கேட்கறாங்க. ஹீரோ வந்து லாஸ்டா நெகோசியேஷன் பாத்தீங்கன்னா 70-30 சொல்லிட்டு ஸ்பிளிட் பண்றான். அப்போ அந்த பொண்ணு வந்து, ஸோ அந்த பொண்ணு பேரு பையன் பேரு நான் உங்களுக்கு நேம் சொல்லிருந்தா உங்களுக்கு இன்னுமே வந்து குழப்ப ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலதான் வந்து நான் பொண்ணு பையன் சொல்றேன். ஏன்னா வந்து நான் பொண்ணு பேர் வந்து யூகா ரென்கோ, பையன் பேர் வந்து யூமா. நான் வந்து லீடர்னு சொல்றேன், இந்த பொண்ணு வந்து பொண்ணு சொல்றேன். ஸோ இன்னொரு பர்சன் இருக்கான். ஸோ வந்து அப்புறம் நான் வந்து இவங்களை வந்து கம்பைண்டா கம்பெனியன் கூட சொல்லுவேன். அந்த பொண்ணு அண்டரும் வந்து, யூமா, இப்படிப்பட்ட ஒருவனை நாம் நம்ப முடியாது. ஜாம்பிகளை வரவழைக்கும் ஒரு வேட்டைக்காரனா நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவரே வந்து அவங்களுக்குள்ள சந்தேகமா வந்து ரகசியமா வந்து பேசிக்கிறாங்க. அப்ப யூமா வந்து, நாங்கள் செய்கிறோம் சொல்லிட்டு ஒத்துக்கிறான். அதாவது அந்த சுமக்கிறதுக்கான வேலையை வந்து ஒத்துக்கிறான். யூமா வந்து, ஆனால் நீ சொன்னது போல் நடக்கவில்லை என்றால் இதோடு முடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ நம்ம ரியோகாவும், அப்படி இருந்தால் நமது பங்கு வந்து 70-30 தான், புரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து நம்ம லீடரும் வந்து, சரி புரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா நம்புன்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் வந்து ஆசுவாசப்படுத்தினான். அவன் நம்மை தாக்க நினைத்திருந்தால் நாம் ஏற்கனவே செத்து இருப்போம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ரியாலிட்டியை வந்து உணர வைக்கிறான். அவன் எந்த உபகரணமும் இன்றி வந்திருக்கிறான். அவன் ஒரு ஹீலர் கூட கிடையாது. அவனை பின்தொடர்ந்தால் நாம் வழக்கத்தை விட அதிகமாக சம்பாதித்து சொல்லிட்டு ஒரு நல்ல லீடருக்கான டெசிஷனை வந்து இவர் இங்க மேக் பண்றாரு. அப்பங்க வேட்டைக்காரர் வந்து எனது கேடேட்டை சுவைன்னு சொல்லிட்டு அவர் வந்து பிளாக் பண்றாரு. அந்த லீடர் தான் வந்து ஒரு ஷீல்டு வச்சிருக்காரு. நானும் எனது இறுதி எல்லையில இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க கம்பெனி என்ன சொல்றாங்க. அப்ப வந்து நம்ம ஹியூமன் லீடர் வந்து, அவன் ஒரு சாதாரண ஆளே இல்லை என்று எனக்கு தெரியும், ஆனால் இவ்வளவு கற்பனைக்கு அப்பாற்பட்ட மாதிரி செயல்படுறானே. அதாவது மோஸ்டா ஜாம்பி வந்து மலை மாதிரி கூச்சி வச்சுட்டான். ஸோ இவங்க வந்து அந்த கல்லை சுமக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அப்ப ரியோகா வந்து, அடடா, இன்னும் லாபகரமான பிணங்கள் அங்கே கிடைக்கின்றன. அப்ப நம்ம லீடரும் வந்து, அது நாம் விரைவில் ஒரு இடைவேளை எடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப வந்து காப்ளின் வந்து கான்னு சொல்லிட்டு இன்னொரு காப்ளின் கழுத்தை வந்து கடிச்சு கொதுன்னு அந்த சாகடிக்குது. அதாவது ஹீரோவுடைய அண்டெட் காப்ளின் வந்து இன்னொரு காப்ளினை கில் பண்ணுது. அப்ப நம்ம ரியோகா வந்து, ஏய் இங்கேயும் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை,
உங்கள் நேரத்தை எடுத்துக்கொள்ளுங்க சொல்லிட்டு ஹீரோ வந்து அவங்களுக்கான லேபருக்கான டைமே வந்து வழங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அப்ப அந்த ஹியூமன் லீடரும் வந்து யோசிக்கிறாரு, இதில் எந்த பயனும் இல்லை, அந்த ஆள் ஒரு மனுஷனே இல்லை. அதாவது ஹீரோவை பார்த்து வந்து மிரண்டு போயிடுறாரு. அப்போ வந்து கிட்டத்தட்ட அனைத்தையும் நாம் முடித்து விட்டோம் போல தெரிகிறதுன்னு சொல்லி சொல்றாங்க. எனது ஸ்டேட்டஸ் ஒரு முறை சரி பார்க்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ வலிமை, வேகம், உயிர் சக்தி மற்றும் தகுதி திறன் வந்து அதிகமாயிடுச்சு. அதாவது ஹெச்பி எம்பினா ஹீரோ வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்போ வந்து ரேகா வந்து யோசிக்கிறான், லைஃப் ட்ரெயின் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இப்போது எனது நிலை உயர்ந்து விட்டால் பாஸை கொல்ல வேண்டிய நேரம்ன்றது வந்து விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஸோ வந்து இவன் டெவலப் பண்ணிட்டான். ஸோ இப்போ பாஸ் கிட்ட போயிட்டு இந்த டஞ்சனை க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு முடிவுக்கு வரான். அப்போ வந்து அந்த லீடரும் வந்து பாஸான்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்போ வந்து அறிவிப்பு வருது, ஒரு காப்ளின் ஷாமன் தோன்றியுள்ளான். அப்போ நம்ம ரேகா வந்து அதை பார், ஏதோ ஒரு விசித்திரமான பூசாரி, அதாவது ஷாமன் தன்னை ஒரு பெரிய ஆளாக நினைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து காப்ளின் ஷாமன் தான், காப்ளினுடைய தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனவே அவனை அதிகமாக தூண்டாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லிட்டு எச்சரிக்கையும் வழங்குறாங்க. நம்ம ரேகா வந்து அந்த பாஸும் அவன் கூட்டாளிகளும் நாசமாக போகணும்னு சொல்லி நம்ம ரேகாவன் சொல்றான். எனது அழைப்பிற்கு பதில்னு சொல்லிட்டு 100 ஆர்மியை வந்து அங்க சம்மன் பண்றான். அதே போல லீடர் வந்து என்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கிறான். அதாவது நாம் எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கிறோம், ஆனா அவன் பிணங்களை அவனது வீரர்களாக மாற்றி கொண்டிருக்கிறான்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்ப நம்ம காப்ளின் ஷாமன் வந்து தனது மந்திர கோலை வந்து பிரித்து ஒரு மந்திரத்தை ஓதுது. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வீரத்தின் தோட்டம், அதாவது டோட்டம் ஆஃப் வேலோர்னு சொல்லிட்டு காப்ளினை வந்து தூண்டுது. அதாவது பெர்சைக் முடுக்க போறாங்க. நம்ம ரீகாவும் ஒரு டோட்டமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதாவது எதிரிகளை வந்து பலவீனப்படுத்தி நண்பர்களை படுத்தி இதோ பாருன்னு சொல்லிட்டு ஷாமன் இந்த மாதிரி மேஜிக் செய்யறவங்க தானே. ஸோ அப்போ ஹீரோ வந்து அதை பார்த்து வேக்கிறான். உனது வீரர் காப்ளின்கள்னு சொல்லிட்டு ஸோ எல்லாத்தையும் வந்து வெட்டி சாய்க்குது. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து டோட்டமே உடைக்கிறான். அவ காப்ளின் ஷாமனுக்கு என்னன்னு சொல்லுவானு புரியல. ஸோ ஹீரோவோட 100 ஆர்மி வந்து டபுள்னு சொல்லிட்டு கவுண்ட் குறைஞ்சிருக்கும். ஸோ எல்லாம் பேர்சைக்கு முடியல, ஹீரோவோட சோல்ஸ் எல்லாம் பினிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஷாமன் ஒரு சாதாரண மனிதன் எனது டோட்டமை அழுத்தி விட்டான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாவது. நான் உன்னை செய்ய விடுவேன் என்று நினைத்தேன்னு சொல்லி ஹீரோன்னு கேட்கலாம். ஒருபோதும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த காப்ளினோ இல்லை, நான் இன்னும் பலரை வர வைக்கிறேன்னு சொல்லிட்டு கர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஆகிய பைத்தியக்காரத்தனமான சாபத்தை வந்து அங்க பயன்படுது. அதாவது அதனுடைய அந்த ஸ்டாஃப் தடியா வந்து தரையில ஊன்றது மூலியமா ஹீரோவோட 100 எல்லாத்தையும் அது வந்து டெஸ்ட்ராய் செய்யுது. ஸோ அப்போ அறிவிப்பு வருது, காப்ளினோட வலிமை மற்றும் வேகம்ன்றது 50% அது அதிகமாயிடுச்சு. ஸோ ஹீரோட கம்பெனியன்ஸ்லாம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ரேகா வந்து அப்படியானால் அந்த தடி அவன் அதை துரும்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்போ பாஸ் ஷாமனும் வந்து இது காப்ளின்களின் நிழல்கள் நிறைந்த ஒரு எலும்பு தடி, அவ்வளவுதான். எலும்பு தடின்னு சொன்னோன்னே ஹீரோவை பார்க்கணுமே, அந்த சாபம் எலும்பால் ஆனதா, எலும்பு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு போன் கண்ட்ரோல பயன்படுத்தினா வில்லத்தனமா வந்து சொல்றான். ஓகேங்களா? அப்ப காப்ளின் ஷாமனும் என்னன்னு சொல்லிட்டு பேனிக் ஆகுது. அப்ப வந்து அறிவிப்பு வருது, பைத்தியக்காரத்தனமான சாபம்ன்றது இடைமறைக்கப்பட்டது. அவ காப்ளினோட வலிமை மற்றும் வேகம் தெரிவிக்கவும் குறையுது. அதாவது இப்ப ஹீரோட 100 வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ ஆப்பன் வந்து வீக் ஆக்குறாங்க. அப்ப ரேகா வந்து நான் இதை தடுக்க வேண்டி இருந்தது, உனது அந்த அருமையான சாபத்தை மீண்டும் ஒருவரை பயன்படுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஸோ மாசா வந்து அவனோட தடியை வச்சுன்னு பேசுது. அப்ப காப்ளின் ஷாமனும் நீ என்ன செய்தாய்? அது அறிவிப்பு வருது, காப்ளின்களின் தங்கள் பைத்தியகாரத்தனத்திலிருந்து விழித்தெடுகிறார்கள். ஸோ ரீகாயில் காரணமாக அவர்களின் வலிமை மற்றும் வேகம் 30% வந்து குறையுது. ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்டாஃப் வாங்கிட்டான் பாத்தீங்களா? அவர் ரேகா யோசிக்கிறான், இதுதான் முடிவு, உனது எலும்பை நீ இன்னும் கவனமாக பார்த்திருக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப அறிவிப்பு வருது, போன் கண்ட்ரோல் ரேங்க் ஸ்கில்ல வந்து ஹீரோ பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இலக்கின் எலும்புகளின் தற்காப்பு திறனை குறைக்கிறது. ஸோ டேமேஜ்ன்றது 20% அதிகமாகும் சொல்லிட்டு வருது. அப்ப நம்ம ரேகா வந்து இது நிழல்களை நிறைந்ததாக இருப்பதனால்தான் இதன் வேகம் வந்து சாதாரணமா எலும்புகளை விட வந்து அதிகமாக உள்ளது. ரேகா வந்து இந்தா இதை நீயே திரும்ப எடுத்துக்கொள்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஸ்டாஃப் வந்து ஷாமன் கழுத்துல சொல்லி அதே இடத்துல வந்து தோற்கடிக்கிறான். அது வந்து ஆஹான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மடிந்து போகுது. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா முக்கியமா அதனோட ரத்தத்தை வந்து கலெக்ட் பண்றான். ஸோ இதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ ஹீரோ வந்து ஒரு சீக்ரெட் எல்லாம் ஓப்பன் பண்ணுவான். ஸோ வந்து அடுத்த சாப்டர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஒன்று ஒன்றா வந்து ரிவீல் செய்வோம். ஓகேங்களா? அப்போ அந்த அறிவிப்பு வெளியாகுது,
லைஃப் பிரெயினை வந்து நீங்க பயன்படுத்தி இருக்கீங்க. அதாவது லைஃப் பிரெயின் மூலியமா வந்து ஸோ அவங்களோட உயிர் சக்தியை ஹீரோ உறிஞ்சிட்டான். அப்போ வந்து அறிவிப்பு வருது. ஸோ ஸ்பீட் வந்து +0.5 இன்க்ரீஸ் ஆகுது, வலிமை 0.2 இன்க்ரீஸ் ஆகுது, எம்பி வந்து 1.3 வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ரியூகா வந்து ஒரு முறை அவன் பாஸ் ஆகிவிட்டால் வெகுமதி வந்து அபாரமாக இருக்கும் சொல்லிட்டு சொல்றான். நான் மறந்து விட்டேன், லைஃப் பிரெயின் மூலம் நான் கிட்டத்தட்ட எல்லா ரத்தத்தையும் வந்து பயன்படுத்திட்டேன். ஸோ ஹீரோ வந்து அவனுடைய ஹோலி பவர் தான் பயன்படுத்துவேன். லைஃப் பிரெயின் வந்து பீஸ்டுக்கான பவர்ல நம்ம ரியூகா வந்து நான் மறந்து விட்டேன், லைஃப் பிரெயின் மூலம் நான் கிட்டத்தட்ட எல்லா ரத்தத்தையும் வந்து பயன்படுத்தி விட்டேன், சுத்தம் செய்யும் வேலையை உங்களிடம் விடுகிறேன்னு சொல்லிட்டு அவன் கம்பெனியன்ஸ் கிட்ட சொல்றான். அப்போ வந்து அவங்க லீடரும் அதுக்குள்ளேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவை அனைத்துமே நாங்க பார்க்கணுமான்னு சொல்லி கேட்கிறாங்க. அதாவது அங்குள்ள வேட்டையாளர்களை வந்து இவ்வளவு அதிகமான மந்திர கற்களான்னு சொல்லிட்டு வியக்கிறாங்க. அதாவது இவங்க வந்து எல்லா ஸ்டோன்ஸ் மேஜிக் ஸ்டோன்ஸ் நேரத்துல கேட்டை விட்டு வெளில வராங்க. வெறும் 4 பேர் சேர்ந்து அந்த அரக்கர்களை அனைவரையும் வந்து தோற்கடித்தார்கள் என்று சொல்றாயான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே வந்து காசிப் பேசிக்கிறாங்க. இல்ல இது சாத்தியமே கிடையாது. ஸோ ஹீரோட கம்பெனியன்ஸ்லாம் வந்து பேகை தூக்கினா ரொம்பவே சோர்வா வந்து தொங்கி போய் வராங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து சும்மா பேக் எதுவுமே இல்லாம பெஸ்டா வந்து மாசம் நடந்து வரேன். ஏன்னா வந்து நாங்க வந்து வேட்டையாடணும் ஓகேங்களா. அப்போ வந்து அந்த பாசம் வந்து அப்பதான் அவங்க லீடுறோம். அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள், மந்திர கருத்துக்களை வந்து கடை பராமரிப்புலையே விட்டு விடலாமா சொல்லி கேட்கிறாரு. அவர் ரியூகாவும் இல்லை, சரியான விலைக்கு விற்க வேண்டும் என்றால் நாமே அவற்றை எடுத்து செல்வதுதான் நல்லதுன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ நம்ம லீடரும் வந்து எல்லாவற்றையும் விற்றால் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. உண்மையில வந்து 6 மில்லியன் சொல்லிட்டு நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் ரியூகா வந்து இந்த தடி வந்து அநேகமா மிகவும் மலிவாக இருக்கும், இதில் கட்டுப்பாடுகள் உள்ளன, மேலும் இதன் கூடுதல் புள்ளி விவரங்கள் சற்று குறைவாகவே உள்ளன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாஃப் வந்து ஹீரோ வந்து எடுத்துக்கிறான் ஓகேங்களா. அப்போ வந்து ஸ்டாப் ஆஃப் கிரட்ஜஸ், அதாவது மன கசப்புகள்னால தடின்னு சொல்லிட்டு ஷோ ஆகுது. இதனுடைய தரம் பாத்தீங்கன்னா ரேர்ல தான் இருக்கு ஓகேங்களா. அதே போல இது வந்து ஒரு கஷ்டமான ஐட்டம். இதை அணிந்திருந்தால் இது அதிக ஆன்ம சக்தியை வந்து உறிஞ்சிக்கும். இதனுடைய பயனரின் மனதையும் வந்து இது கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல ரெஸ்ட்ரிக்ஷன் பாத்தீங்கன்னா பிரீஸ்டால மட்டுமே தான் இதனை வந்து உபயோகிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க. அப்புறம் ரியூகா யோசிக்கிறான், எப்படியும் பூசாரிகளால் ஆன்ம சக்தியை வந்து கையாள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ரியூகா வந்து அப்படியானால் நான் இதை எடுத்துக்கொள்கிறேன், கணக்கு முடிக்கும் போது இதை கழித்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப யூமால் எடுக்கிறோம், இல்ல நம்மளால ஒருபோதும் பெற்றிருக்க இயலாத ஒரு பொருள், எனவே அது அங்கேயே இருப்பது போலதான் நாம கணக்கை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது ஹீரோ இல்லைன்னா இந்த எந்த ரிவார்ட்ஸும் கிடையாது, அந்த ஸ்டாஃபுக்காகனா அவங்க அக்கௌண்ட்ஸ் எதுவும் நீங்க குறைக்க தேவையில்லை, 70 மாதிரி நம்ம ஸ்பிட் பண்ணி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பெருந்தன்மையை ஒத்துக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து உனது குழுவோட பேர் வந்து ரூக்கீஸ், புதியவர்கள் இல்லையான்னு சொல்லி கேட்கலாம். சரி நாளைக்கு சந்திக்கலாம்னு சொல்லும் போது அந்த கம்பெனியன்ஸ் அந்த குரூப் அனைவரும் வந்து எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா நீங்கள் பந்தய தோட்டத்திற்குள் நுழைந்து விடுங்கன்னு சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம யூமா லீடரை வந்து என்று என்னால் எதற்கு மேல் செய்ய முடியாது என்று நினைக்கிறேன், எங்கள் பைகளும் நினைந்து விட்டுன்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகி கிரவுண்ட்ல உட்காந்து ஓய்வு எடுக்கிறாரு. நம்ம ரியூகா வந்து சரி அப்படியானால் நீங்கள் முதல் திரும்பி செல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து வெளில அனுப்புறான். அப்ப குரோனோஸோடைய அந்த மினியனை வந்து ஏன் வேண்டுமென்று அவர்களை நீ வந்து திருப்பி அனுப்பினான்னு சொல்லிட்டு கொஸ்டின் பண்றாரு. இதுல என்ன தந்திரம் இருக்கிறது கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம ரியூகா வந்து இனிமேல் நடப்பதை மற்றவர்கள் பார்ப்பதை வந்து நான் விரும்பலன்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து டிஸ்கிரிப்ஷன் ஷோ ஆகுது, பண்டைய தோட்டத்தின் வடக்கு பகுதின்னு சொல்லிட்டு. அப்ப அங்க இருக்க அரக்கணும் வந்து சொல்லிட்டு அட்டாக்கும் செய்யறான். இவன் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ராக்மென், காப்ளின்களை விட ஃப்ராக்மென்களுக்கு அதிக ஸ்டாட்ஸ் இருப்பதா வந்து தெரியுது, எனவே இது மிகவும் வேகமாக நடக்கும் சொல்லி சொல்றான். அதாவது இவனோட டெவலப் தான் சொல்றான். அப்போ வந்து போன் கண்ட்ரோல பயன்படுத்தினான். அதனுடைய பாடி வந்து வளவழனதுனால அந்த போன் வந்து உள்ள இறங்க மாட்டேது. அந்த எலும்பு அம்பு இலக்க வந்து துளைத்து விட்டு சொல்லி ஷோ ஆகுது. இருந்தாலும் வந்து பெரிய டேமேஜ் ஏற்படுத்தல. ஆன்ம சக்தி ஊடுருவல் காரணமா வந்து மனக்கசப்பினுடைய தடி அந்த ஸ்டாப் ஆஃப் கிரட்ஜஸ் வந்து உடல் ஊடுருவல் சேதம்ன்றது அதிகமாகுது. ஹீரோ வந்து போர்ஷன் ஸ்டாப்பிங்கை பயன்படுத்தி இருக்கான். தடியை வந்து நகர்த்துவதும் அதன் மேல் இறந்தவர்களை உருவாக்குவதும் அதிக ஆன்ம சக்தியை பயன்படுத்துகிறது, என்னால் இதை தாங்க முடியும் சொல்லிட்டு நம்ம ரியூகா வந்து யோசிக்கிறான். ரைஸ் 100 ஸ்கில்ல யூஸ் பண்றான். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட ஆர்மி ஃபுல்லாமே வந்து ஃப்ராக்மென்ஸ் தான், எல்லாரையும் வந்து கில் பண்ணி இவனோட ஆர்மியா மாத்திட்டான். அப்ப வந்து நோட்டிபிகேஷன் வருது, உங்களுடைய
நிலைன்றது உயர்த்தப்பட்டுள்ளது. ஸோ ஹீரோ வந்து லெவல் 6க்கு போயிடறான். ஸோ ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிரான், மிகவும் நல்லதுன்னு சொல்லி சொல்றான். இதே வேகத்தில் சென்றால் நான் விரைவில் எனது பழைய நிலைக்கு திரும்புவேன் போல தெரிகிறதே. பொறுத்திரு சார்சர் கிங், உன்னை வந்து பழி வாங்க நான் விரைவில் வரேன், உன்னை விரைவில் நான் வந்து கவனிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்றான். ஸோ இப்போ இவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த 100 சோல்ஜர்ஸ் கூட சென்று ஒரு கிரவுண்டுக்குள்ள என்டர் ஆகலாம். ஸோ அப்போ வந்து குரோனோஸும் ஒப்பந்ததாரரை நீ என்ன செய்ய திட்டமிடுகிறான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப நம்ம ரியூகா வந்து நான் கவனம் செலுத்த விரும்புகிறேன், எனவே அமைதியாக இருன்னு சொல்லிட்டு குரோனோஸ் சொல்றான். காப்ளின் ஷாமனுடைய ரத்தத்தை ஒரு ஃப்ராக்மனுடைய இதயத்துல ஊத்துனா பண்டைய தோட்டத்தின் மறைக்கப்பட்ட ரகசியத்தை நீ கண்டறியலாம் சொல்லி சொல்றான். அதாவது இங்கதான் வந்து சீக்ரெட் ரெலம்க்கு ஹீரோ வந்து என்டர் ஆகிறான். ஸோ எப்படி, அதாவது அந்த ஃப்ராக்மனுடைய இதயம் இப்போதான் வந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்துன்னு வந்தான். அதே போல முன்னாடி வந்து அந்த காப்ளின் ஷாமனுடைய ரத்தத்தை குடிச்சவன் பாத்தீங்களா, ஸோ அது ரெண்டுத்தையும் வந்து கலக்குறான். ஸோ இப்போ வந்து ஹீரோ என்ன பண்றான்னா வந்து நோட்டிபிகேஷன் வருது, பண்டைய சோதனை மையத்திற்கு செல்கிறோம் சொல்லிட்டு என்ன பண்றேன்னா அந்த ரிச்சுவலை முடிச்சவனே இந்த சீக்ரெட் ரெலம், இந்த டஞ்சன்ல இருக்க சீக்ரெட் ரெலம்க்கு ஹீரோ வந்து டெலிபோர்ட் செய்யப்படுறான். அறிவிப்பு வருது, நீங்கள் பண்டைய சோதனை மைதானத்திற்குள் நுழைந்து விட்டீங்க, அதாவது ஏன்ஷியன் ப்ரூவிங் கிரவுண்ட். ஸோ ஹீரோ யோசிக்கிறான், நான் கடந்த காலத்திற்கு திரும்புவதற்கு முன்பு இந்த பகுதி 1 ஸ்டாரால மட்டுமே தான் என்ட்ராக முடியும் என்று கேள்விப்பட்டேன், என்னால நுழைய முடியல, ஆனா இப்போது இறுதியாக இதை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அவங்க வந்து சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இந்த ட்ரையல்ல வந்து இங்க கலந்துக்கணும்னா பார்ட்டிசிபேஷனுக்கான லிமிட் வந்து ஒரே ஒரு நபரால தான் கலந்துக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ப்ரூவிங் கிரவுண்ட்ல உங்களுடைய பொட்டன்ஷியலும் தைரியத்தையும் வந்து நீங்க ப்ரூவ் செய்தாகணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதே போறது ஒரு டிராகோனியன் தோன்றி உள்ளது. ஸோ டைம் லிமிட் வந்து 10 மினிட்ஸ். நீங்க வந்து 10 மினிட்ஸ் வந்து உள்ள சஸ்டெயின் பண்ணீங்கன்னா, அதாவது உயிர் பிழைத்தீங்கன்னா, ஸோ இறுதியில வந்து டைம் முடியும் போது உங்களுக்கான ரிவார்ட்ஸ் வந்து வழங்கப்படும் சொல்லிட்டு நோட்டிபிகேஷன் ஆகுது. ஸோ ஹீரோ வந்து மாசா வந்து ஃபைலுக்கு ரெடி ஆகிறான். மண்டலத்தின் விண்மீன் தொகுப்புகள் சிறந்த வேட்டைக்காரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக பழங்கால மெய்ப்பித்தல் களத்தை உருவாக்க அவர்கள் டிராகோனியனை வரவழைத்தனர். சிஸ்டம்ல இருந்து டெக்ஸ்ட் ஆகுது, இந்த சோதனைகளில் அரக்கர் படையை சேர்ந்த உயிரடுக்கு உயிரினங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளன. அது டிராகோனியன் வந்திருக்கு. ஸோ டைம் லிமிட் 10 மினிட்ஸ் சொல்லி ஷோ ஆகுது. குரோனோஸ் வந்து உனது பலத்திற்கு நீ 10 நொடிகள் கூட தாக்கு பிடிப்பாய் என்று தோன்றவில்லை, அது 10 செகண்ட்ல தோற்றுவன்றாரு. நம்ம ரியோகாவும் அது டிராகோனியனாக இருந்தாலும் 1 ஸ்டார் சோதனைக்கு ஏற்ப இது வந்து பலவீனப்படுத்தப்பட்டிருக்கலாம், ஆனாலும் இது எளிதாக இருக்கும் என்று அர்த்தமல்ல. நில், இவற்றை மாற்றி அமைக்க எனக்கு சிறிது நேரம் கூட சொல்லிட்டு ரியோகா சொல்றான். சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது, தவளைகள், அதாவது பிளேக் நோயை வந்து ஹீரோ அதற்கு வர வைக்கிறான். அதாவது அவங்க கிட்ட இருக்க அந்த ஃப்ராக்மனை வந்து மாடிஃபிகேஷன் பண்றான். தவளைகள் வெற்றிகரமாக மாற்றி அமைக்கப்பட்டன, அதாவது பிளேக் ஜாம்பிஸா மாறிடுச்சு, விஷ ஜாம்பியாக மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. நம்ம குரோனோஸும் என்ன உடனுக்குடன் அவற்றை மாற்றி அமைக்கிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ரியோகாவும் சரி, கால பயணத்திற்கு முன்பு நான் 9 நட்சத்திர நெக்ரோமன்சராக இருந்தவன், சரி நான் தயாராகிவிட்டேன், வா மோதி பார்ப்போம் சொல்றான். ஸோ அந்த டிராகோனியனும் அதனுடைய கிளாஸை வச்சு ரொம்ப ஆக்ரோஷமா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ண வருது. ஃப்ராக்மென்ஸ் என்ன பண்றாங்கன்னா அந்த டிராகோனியன் மேல வந்து ஜம்ப் அடிக்கிறாங்க. என்ன பண்றாங்கன்னா அதனுடைய கடினமான உடலை வந்து கடிக்கவும் முயற்சிக்கிறாங்க. அண்ட் அந்த டிராகோனியன்றது பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ஒரே ஸ்ட்ரைக்ல வந்து ஃப்ராக்மெனை கொல்லவும் செய்யுது. ஸோ அதை கொன்னவொன்னு என்ன ஆகுதுன்னா விஷ அமிலம்னால அது வந்து பாதிக்கவும் படுது, அதாவது பாய்சன் ஆசிட். அதோட லெவல் பாத்தீங்கன்னா 12 இருக்கு. நம்ம ரியோகா வந்து யோசிக்கிறான், அந்த தவளைகளின் அனைத்து வலிமை தரவுகளையும் நான் விஷமாக மாற்றினேன், அதாவது அவங்க வந்து தற்போது 2 மடங்கு பாய்சனான ஜாம்பிஸா வந்து மாறி இருக்கணும், எனது தகுதிகளும் திறன்களும் குறைந்திருக்கலாம், ஆனால் அந்த விஷம் இப்போது தீவிரமாக செயல்பட தொடங்கி இருக்க வேண்டும். நம்ம டிராகோனியனும் சொல்லிட்டு வெறி கொண்டு வந்து ஆக்ரோஷமா ஓடி வருது. நம்ம ரியோகா வந்து அந்த விஷத்தை தாங்கி நிற்பதை பார்த்தால் நீ ஒரு பலசாலியாகத்தான் இருக்கிறாய். இப்போ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது, ஆத்ம சக்தியை செலுத்துவதன் மூலம் ஸ்டாஃப் ஆஃப் கிரட்ஜஸ் வஞ்சன தடியோட பாதுகாப்பு திறன்றது
தற்காலிகமா வந்து அதிகப்படுகிறது. அவன் வந்து ஒரு பேரியரை அவனுக்கான ப்ரொடெக்ஷனா வந்து உருவாக்கிக்கிறான். அந்த ரகுலின் வந்து கீப்போன் அந்த பேரியரை ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ரியூகா வந்து மனசுக்குள்ள யோசிக்கிறான், என்ன அந்த பாய்சனோட எஃபெக்ட் இருந்துமே இந்த ரகுலின் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கா, அதாவது பாய்சன் பண்ணிட்டா அந்த நபர் வந்து வீக் ஆவாங்க, அதுதான் வந்து லாஜிக். நம்ம டிராகோனின் வந்து சொல்லிட்டு ரொம்ப கொடூரமா வந்து பேரியரை தாக்கி உடைக்கவும் செய்து வெற்றிகரமா. நம்ம ரியூகா வந்து எலும்புகளை வந்து கட்டுப்படுத்தும், அதாவது போன் கண்ட்ரோல் ஸ்கில்ல வந்து பயன் செய்யறான். அது வந்து டிராகனோட கைய வந்து துளைச்சிட்டு செல்லுது. அப்போ டிராகன் வந்து வலியால கதறது. இப்ப என்ன பண்றான்னா அவனோட ஃப்ராக்மெண்ட்ஸ திரும்ப திரும்ப டிராகன் மேல அனுப்புறான். ஏன்னா வந்து அதை வந்து அவன் சோர்வடைய செய்யறான். ரியூகா வந்து உனது கடைசி போராட்டம் மோசமாக இல்லை, ஆனால் இதுதான் முடிவுன்னு சொல்லிட்டு டிராகனை வந்து தற்போது மண்டி போட்டு விட்டது. ஸோ ஹீரோ என்ன பண்றான்னா ஒன் அண்ட் ஒன்லி அவனுடைய பெஸ்ட் ஸ்கில் ஆகிய லைஃப் ட்ரெயினை பயன்படுத்துறான். ஸோ லைஃப் ட்ரெயினே நான் ஓபி ஸ்கில்னு சொன்னா, ஹீரோ வந்து அந்த போன் கண்ட்ரோல் பண்ணும்போது அவனோட அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் ட்ரெயின் ஆகும். ஸோ இவன் லைஃப் ட்ரெயின் பண்ணும்போது ஸோ இழந்த பவரை அவன் ரெக்கவர் பண்ணுவான். ஸோ அதனால இது ஓபியான ஸ்கில்னு சொல்றேன். சீட் கோட் கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ டெகுன் கிட்ட எனர்ஜி இல்லாத காரணத்தினால வந்து அது தலையில விழுந்துடுது. ஸோ ஹீரோ வந்து சக்சஸ்ஃபுல்லி ட்ரைல ஜெயிச்சிட்டான். அதாவது அவங்க வந்து 10 நிமிஷம் சஸ்டெயின் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹீரோ வந்து டிராகோனியனை க்ளோஸ் பண்ணி கேமை முடிச்சிட்டான். நோட்டிபிகேஷன் வருது, பழங்கால மெய்ப்பித்தல் களம் வெற்றிகரமாக முடிக்கப்படாது, ஏன்ஷியன் ப்ரூவிங் கிரவுண்ட் நீங்க கிளியர் செய்துட்டீங்க. குரோனோஸ் வந்து ஒரு சாதாரண அண்டர்களை கொண்டு டிராகோனியனை வீழ்த்துவதுன்றது உண்மையிலே அற்புதமான விஷயம் சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பாராட்டுறாரு. இப்போ சிஸ்டம்ல வருது, தாங்கும் திறனின் சின்னம், அதாவது மார்க் ஆஃப் என்டியூரன்ஸ்ன்றது பதிக்கப்பட்டது என்கிற பண்ணியிருக்கும். அதே போல உடல் தாங்கும் திறனை வந்து இது 20% அதிகமாக அதிகரிக்கிறது. இது ஒரு உயர்தர சின்னம், அதாவது ஹீரோக்கு ஒரு புதிய ஸ்கில்ன்றது இங்க கெயின் பண்ணியிருக்கான். ரியூகாவும் அதன் அசல் உடலை விடவும் மேலான ஒரு அண்டர் தான் உருவாக்க போகிறேன். இப்ப என்ன பண்றேன்னா அந்த டிராகனோட உடலை வந்து அந்த கார்ப்ஸ் பிணத்தை தன்னுடைய மோதிரத்துக்குள்ள வந்து சேர்த்து வைக்கிறான். அப்போ வந்து ஒரு இடத்த ஷோ பண்றாங்க, சைட்டமா ப்ரிஃபெக்சர். நானே யோசிச்சேன் இந்த மாகாணத்துக்கு சைட்டமா பேர்னு வச்சுக்கிறாங்க. ஒன் பஞ்ச் மேன் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். நம்ம ரியூகா வந்து யோசிக்கிறான், எனது கால பயணத்திற்கு முன்பிருந்ததை விட இது கொஞ்சம் கூட வந்து மாறவே இல்லை. ஸோ இந்த லேப் பாத்தீங்கன்னா ஃபயர் ஆகி வெடிக்குது. உள்ள இருந்து அந்த அல்கமிஸ்டும் வந்து அல்கமிஸ்டா ரசவாதி ஓகேங்களா, எறும்புகிட்டே வந்து வெளியே வரான். நம்ம ஹீரோ வந்து லைட்டா எறும்புறான். உலகின் முதல் பெருமளவில் உற்பத்தி செய்யக்கூடிய நடுத்தர ரக மருந்துகளான சூத்திரத்தை உருவாக்கியவர். அதாவது இவனுடைய பெயர் பாத்தீங்கன்னா சோரா ஷின்தாரோ, நம்ம ஷின்தாரோன்னு ஷார்ட் ஆஃப் கூப்பிட்டுக்கலாம். இவன் தான் வந்து ஜப்பானோட கிரேட்டஸ்டான அல்கெமிஸ்ட், ரசவாதி. அப்ப நம்ம ரேகாவும் எக்ஸ்கியூஸ் மீ நம்ம கொஞ்சம் பேசலாமான்னு சொல்லி கேட்கலாம். அப்போ வந்து நம்ம சோரா ஷின்தாரோ இந்த நபரும் வந்து, ஓ நான் கவலைப்படவில்லை, ஆனால் நீங்கள் யாராக இருக்கலாம் சொல்லிட்டு கேட்கிறான். இது எனது தனிப்பட்ட ஆராய்ச்சி ஆய்வகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ரியூகாவும், நான் சினன் ரியூகா, உங்கள் ரசவாத கருவிகளை பயன்படுத்த அனுமதிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோட வந்து இங்க வந்திருக்கேன். நடுத்தரதாக குணப்படுத்தும் மருந்து, அதாவது மிட் ரேட் ஹீலிங் போர்ஷன் தான் நீங்க இப்ப ரிசர்ச் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு சொல்றான். நீங்கள் தற்போது அதை அதிக அளவுல உற்பத்தி செய்வதற்கான ஃபார்முலால ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல இல்லையான்னு சொல்லி கேட்கிறான். நான் உங்களுக்கு வந்து உதவுறேன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூக்கு வந்து ஒரு ஃபேவரை மேக் பண்றான். ஷின்தாரோ வந்து, உங்களுக்கு எப்படி அதை பத்தி தெரியும்? ஸோ ஹீரோ வந்து அவனோட சொந்த வீட்டுக்குள்ள போற மாதிரி லேபுக்குள்ள என்டர் ஆகுறான். அப்ப ஷின்தாரோ ஏன்னு சொல்லிட்டு கத்துறான். இந்த போர்ஷன் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறதால இனி செகண்ட் வந்து இது வந்து வெடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுன்றது உள்ளது. ஹீரோ வந்து என்ன பண்றான்னா சக்சஸ்ஃபுல்லா இந்த போர்ஷனை வந்து ஸ்டெபிளைஸ் பண்றான். அதே போல வந்து ஹீலிங் போர்ஷனை வந்து உருவாக்குறான். அந்த அல்கெமிஸ்ட பாக்கணுமே அந்த ஷின்தாரோவை ரொம்ப வந்து சர்ப்ரைஸாவும் ஹாப்பியாவும் மாறிட்டாரு. நம்ம ரேகா வந்து, நீங்க இதை சோதித்து பார்க்கலான்ட்டு சொல்லிட்டு என்ன பண்றேன்னா ஒரு ஆப்ரேஷன் நைஃப் எடுத்து அவனோட கையை வந்து லேசா கிழிக்கிறான். ஸோ அந்த ஹீலிங் போர்ஷனை அந்த இடத்துல ஊத்துன உடனே வந்து இன்ஸ்டன்டா வந்து அது ஹீல் ஆகிடுது. ஸோ தடையமே இல்லாத அளவுக்கு ஸ்கார் எதுவுமே இல்லை ஓகேங்களா. நம்ம ஷின்தாரோவும், அற்புதம், நீங்கள் உண்மையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிளஷ் ஆகுது அவருக்கு. ஏன்னா அவருடைய
ரொம்ப வந்து ஒரு பேஷனேட்டா வந்து இந்த மருந்து ஃபார்முலா தான் மேக் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ என்ன ஆகுதுன்னா அந்த போர்ஷன் மேல வந்து ரொம்ப கிரேஸ் ஆகுறாரு. அதே போல நம்ம ஹீரோ அதை புடுங்கவும் முயற்சிக்கிறாரு. ஸோ ஹீரோ அவரும் வந்து விளையாட்டு இருக்காங்க, பட் அவரால் அதை வாங்கவும் முடியல. அப்ப ரியூகா வந்து அந்த சூத்திரத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கீங்களா, அந்த ஃபார்முலால நீங்க கியூரியஸா இருக்கீங்களா? நம்ம ஷின்தாரோ ஆம் நிச்சயமாக அப்படின்னு சொல்றாரு. நம்ம ரியூகா வந்து அப்படியானால் எனக்கு சிறிது காலம் உதவி செய்ய உங்களுக்கு சம்மதமான்னு சொல்லி ரொம்ப ஸ்னீக்கியா தான் கேட்கிறான். நம்ம ரியூகாவும் உனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். உண்மையில் உன்னுடைய ரசவாத கருவிகளை சிறிது கடன் வாங்கலாம் என்றுதான் வந்தேன்னு சொல்றான். நாம் நிபந்தனைகளை மாற்றிக்கொள்வோம், நீ ஏன் என்னிடம் சேர்ந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்ல நம்ம ரேவகா கேட்கலாம். மருந்து தயாரிக்கும் முறைகளையும் இன்னும் பல விஷயங்களையும் நான் உனக்கு கற்று தருவேன்னு சொல்லி ஹீரோ வந்து ஆஃபர் மேக் பண்றான். அதற்கு பதிலாக லாபத்துல 6-4 என்ற பங்கீடு இருக்க வேண்டும். அதாவது அவனுக்கு வந்து 4 ஷேர் போல போகும். நம்ம ஷின்தாரோ நிச்சயமாகவா, எனக்கு அந்த 4 பங்குன்றது கிடைக்குமான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ரேவகா வந்து அவன் இப்போதே என்னுடைய வலையில வந்து சிக்கியது போலதான் சொல்லிட்டு ஸ்னீக்கியான பார்வையும் வெளியிடுறான். நம்ம ஷின்தாரோ வந்து யோசிக்கிறான். அவர் ஏற்கனவே ரசவாதத்தில் என்னை விட சிறந்தவராக தெரிகிறார். நம்ம ரேவகா வந்து இனிமேல் நீ எனது பணியாளன் இல்லை, எனது கூட்டாளின்னு சொல்லிட்டு சொல்றான். இவரமான அவனுடைய மோதிரத்திற்குள்ள சேகரித்து வைத்துள்ள அந்த டிராகோனோட கார்ப்ஸை வெளியெடுக்கிறான். நம்ம ஷின்தாரோ வந்து அது என்னதான் சொல்லிட்டு பாக்குறான். ஸோ என்னன்னா வந்து அவனுடைய ரிசர்ச் ஒர்க்கு தான் வந்து அவன் அந்த கெமிக்கலை வந்து தயாரிச்சு இருக்கான். நம்ம ரேவகா வந்து நான் ஒரு நெக்ரோமன்சர் தம்பி, ஏதோ ஒரு சிறப்பான பிணமாக மாற்ற திட்டமிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ஷின்தாரோ வந்து அதே குறுகுறுன்னு பாக்குறான். நம்ம ரேவகா வந்து உனக்கு அவ்வளவு ஆர்வமாக இருந்தால் சும்மா வேடிக்கை பார்க்காமல் எனக்கு உதவி செய்யட்டும் கேட்கிறான். நம்ம ஷின்தாரோ வந்து நான் ஏன் செய்ய வேண்டும், நாம் இன்னும் ஒப்பந்தத்தில் கையெழுத்து கூட இடவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கோமா கேட்கிறான். அப்படியே பெஞ்சியும் தட்டுறான். ஓகேங்களா. அப்ப நம்ம ஷின்தாரோ வந்து ஆக்ரோஷமா யோசித்து முடிவெடுக்கும் வரை மட்டுமே இந்த துண்டு இடத்தை உன்னை பயன்படுத்த நான் வந்து அனுமதிக்கிறேன்னு சொல்லி சொல்றான். நம்ம ரியூகா வந்து சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்றான். குரோனோஸ் வந்து யோசிக்கிறாரு. அவன் மிக கடுமையாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கிறான். தைரியத்தை வரவழைத்து கொண்டு துணிந்து களமிறங்கி என்று அவனிடம் சொல்ல நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ரியூகா வந்து ஆனால் அவன் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தால் அவன் வந்து இப்படி இருப்பது இயல்புதான் சொல்லிட்டு சொல்றாரு. என்ன இருக்குன்னா வந்து நாட்டினுடைய மிகப்பெரிய நிறுவனமான ஓரியன் ஒரு ஆராய்ச்சியாளராக அவன் வந்து சிறந்த முடிவுகளை வந்து வழங்கினான். ஆனால் அவனது எஜமான வந்து அந்த புகழை வந்து தட்டி சென்றார். ஸோ இவன் கண்டுபிடித்த அந்த இன்வென்ஷன்ஸ்க்கு அவர் வந்து கிரெடிட்ஸ் வாங்கிக்கினாரு. அதன் பிறகு அவர் ராஜினாமா செய்ய தள்ளப்பட்டதால் அவர் மக்களை வந்து நம்பாததில் ஆச்சரியம் சொல்ற நம்ம ஹீரோ வந்து குரோனோஸ்க்கு சொல்றான். குரோனோஸ் வந்து உண்மையை சொன்னால் மனிதர்களின் உலகம் துரோகம் மற்றும் சுயநலத்தால் தான் நிறைந்திருக்குன்னு சொல்றாரு. அவர் ரியூகா வந்து நக்கலா கேட்கிறான். நீங்கள் கடவுள்களும் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லி கேட்கிறான். நீங்க கடவுளும் ஏறக்குறைய அப்படித்தான் சொல்லி கேட்கிறான். அதாவது குரோனோஸை வந்து இந்த ஒலிம்பஸ் சூரிய கடவுள் ஹீரோஸ் எல்லாரும் வந்து டெஸ்டா செய்திருப்பாங்கல்ல. ஸோ அதனாலதான் இவர் வந்து கான்ஸ்டலேஷன் வந்து நிலை இறங்கி வந்திருப்பாரு பாருங்க. ஸோ எதுவுமே கிடையாது. ஹீரோ வந்து காடுக்கு ரிவெஞ்ச் எடுக்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதனாலதான் வந்து இவங்க கை கொடுத்திருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதான் ஹீரோ வந்து சர்காஸ்டிக்கா அவரையும் இங்க தாக்குறான். நம்ம ரியூகாவும் நான் எதற்கெல்லாம் வல்லவன் என்பதை நீங்கள் இன்னும் பார்க்காததனால்தான் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தயங்குகிறீர்கள் அப்படிதானு சொல்லி கேட்கிறான். அப்படியானால் நீயே நேரில் பார்த்து தெரிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் நம்ம ஷின்தாரா வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் மணியான அளவுகளை வந்து கொடுக்குறான். அப்ப நம்ம ரியூகா வந்து முதலில் 5 F-Rank மானா ஸ்டோர்ஸை வந்து 42ன்ற ரேஷியோல வந்து நம்ம பொறுக்கணும். அப்ப நம்ம ஷின்தாரா வந்து முடியுதுன்னு சொல்லிட்டு அந்த மானா ஸ்டோன்ஸை மெல்ட் பண்ணி டெஸ்ட் டியூப்ல நம்ம ஹீரோ கையில கொடுக்குறான். அப்ப நம்ம ரியூகாவும் இது மிகவும் வேகமாக நடந்து விட்டேன்னு சொல்லிட்டு அவனை வந்து பிரைஸ் பண்றான். அவன் உண்மையிலேயே ஒரு நல்ல திறமைசாலிதான் சொல்லி யோசிக்கிறான். ஷின்தாரோ யோசிக்கிறான். இந்த பிணத்தை வைத்து அவன் என்ன செய்ய முயற்சிக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அதாவது ஷின்தாரோ உருவாக்கிய உயிர் பொருளை ஒரு கேட்டலிஸ்டா பயன்படுத்தி ஹீரோ வந்து அந்த கார்ப்ஸ் மேல இந்த லிக்விடையும் ஊத்த செய்யறான். நான் எலும்புகளின் மீது சூத்திரங்களை செதுக்கி அவற்றின் சாபங்களை ஊடுருவ செய்கிறேன். ஓர்
உயிரற்றவனின் செயல்திறனை மேம்படுத்த சோ ஹீரோ வந்து அந்த காப்ஸ் மேல நெக்ரோமன்சியும் தற்போது பயன் செய்யறான். அதாவது நம்ம ரியூகா வந்து இதை பயன்படுத்துவதில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் நான் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து தான், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல என்ன திரும்பியும் வந்து யோசிச்சு தொடங்கணும்னு சொல்றான். அப்ப ஷின்தாரோ வந்து நான் அதே செயல்முறைகளை மீண்டும் செய்கிறேன், மீண்டும் 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 சொல்லிட்டு ரொம்ப ஃபியூரியஸா வந்து பல முறை வந்து ஹீரோக்கு வந்து அந்த டெஸ்ட் டியூப்ல உருக்கி உருக்கி கொடுத்துனுக்குறான். நம்ம ரியூகா வந்து முடிந்ததுன்னு சொல்றான். அப்ப வந்து நான் எதிர்பார்த்ததை விட இது சீக்கிரமே முடிந்து விட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஷின்தாரோ என்னது முடிஞ்சு விட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டா 3 நாட்கள் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சோர்வா சொல்றான். அப்ப ஷின்தாரோ யோசிக்கிறான், இவன் உண்மையில் யார்? இவன் ஒரு 1 ஸ்டார் வேட்டையாளனாகவே இருந்தாலும் மானாவை கொண்டு ஒரு சடலத்தின் இதயத்தை வந்து அசைக்கிறானா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவன் பொது அறிவுக்கு புலம்பான காரியங்களை செய்து வருகிறான், ஆனால் அவனது திறமையோ அசல் தரமான சொல்லிட்டு நம்ம ஷின்தாரோவும் சொல்றான். ஸோ 6:4 அந்த பங்குதான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம ரியூகாவும் ஆமான்னு சொல்லி திரும்பி பார்க்கறான். அப்ப ஷின்தாரோ வந்து உங்களது ஆரம்ப கால நிபந்தனையை நான் வந்து ஏற்றுக்கொள்றேன். அப்ப ரியூகா வந்து நீ உறுதியாக தான் சொல்றியான்னு சொல்லி கேட்கிறான். ஷின்தாரோ வந்து ஒரு நடுத்தர ரக குணப்படுத்தும் மருந்தை நானே தயாரிப்பதற்கு 2 ஆண்டு காலம்ன்றது எடுக்கும். ஆனால் நீங்கள் என்னுடன் இருந்தால் அது வேற ஸ்டோரி. அது என் ஆராய்ச்சிக்கு உதவினால் நான் வந்து ஒத்துழைப்பேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்ம ரியூகா வந்து அப்படியானால் எனது பிரத்யோகிய அடிமை ரசவாதியாக உங்களுடன் இணைந்து பணியாற்ற நான் வந்து ஆவலுடன் காத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ரியூகா சொல்ல நம்ம ஷின்தாரோ வந்து ஆம், அவருடைய உள்ளுணர்வுகளை இப்போதுதான் நான் கேட்டது போல உணர்ந்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம ரியூகா வந்து யோசிக்கிறான், இப்போது இந்த எல்ரிச் டிராகனுக்கு ஆதாரமாக ஒரு ஆன்மாவனை கண்டுபிடிக்குன்னு சொல்லி ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அந்த டிராகனோட காப்ஸை வந்து திரும்பியும் வந்து ஃபங்க்ஷனிங்க்கு கொண்டு வந்துட்டான். ஸோ அதுக்குள்ள ஃபிட் பண்றதுக்கான ஸ்பிரிட்டை தேடுறான். அப்போ வந்து ரியூகா வந்து போன்ல பேசுறான். ஹலோ, பணம் வந்து விட்டது, 1 பைசா கூட குறையாமல் அனுப்புவீர்கள் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்போ வந்து நீ மிகவும் நேர்மையாக இருப்பதால் மற்றொரு வேலையை செய்ய உனக்கு விருப்பமான்னு சொல்லும் கேட்கிறான். இல்லை என்றால் அருகில் புதிய வேட்டைக்காரன், அதாவது ரூக்கீஸ் தான் இருக்காங்க, ஓகேங்களா? அந்த ரூக்கீஸ் வந்து எல்லைக்கு அருகில இருக்காங்க, எங்களை அழைத்தீர்களான்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம என்னை பின்தொடருங்கள், எஸ் சொல்லி ரூக்கீஸும் வராங்க. அந்த ஹியூமன் லீடரும் இருந்தாலும் ஏன் இவ்வளவு ஆபத்தான இடத்திற்கு வந்தீர்கள்னு சொல்லிட்டு சொல்றான். அதாவது நார்த்தன் கேட்டை வந்து இப்ப இவங்க வந்திருக்காங்க. இந்த நார்த்தன் கேட் உடைஞ்சதுல இருந்து இந்த காடுகளில் அரக்கர்கள் வந்து கூட்டமா தான் தெரிகிறாங்க. இதுதான் வந்து நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு பழைய அறிமுக மாணவரை சந்தித்து மரியாதை செலுத்த விரும்புகிறேன்னு சொல்லி சிரிக்கிறான். அப்ப ரூக்கியும் அது இந்த பக்கம் தானான்னு சொல்லி கேட்கிறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு ஆர்க் வந்து அவர்களுக்கு முன்னால வந்து தோன்றுது. இது ஒரு 2 நட்சத்திர ஆர்க்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதனுடைய கிரேட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் இருக்கு. அப்ப ரூக்கி வந்து சிலன் அவர்களே இது ஆபத்தானன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம வந்து யோசிக்கலாம், எனது வலிமையை இன்னும் நீ நம்பவில்லையா? பதப்படுத்தப்பட்ட எலும்புகளின் செயல்திறனை சோதிக்க இதுவே சரியான வாய்ப்பு. ஸோ சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது, தனித்துவமான பொருள் பதப்படுத்தப்பட்ட பிசாசு எலும்பு. ஸோ அந்த மேஜிக் போர்ஷனை வந்து ரிசர்ச் லேப்ல இது மேலே ஊத்திருக்கான். ஸோ இதன் மூலயமா வந்து ஹீரோ வந்து இந்த போனை வந்து ப்ராசஸ் செய்திருக்கான். எலும்புகளை கட்டுப்படுத்துன்னு சொல்லி போன் கண்ட்ரோல பயன்படுத்துறான். ஸோ வந்து இந்த போனை வைத்து அட்டாக் செய்யறான். ஸோ அந்த ஆர்க் வந்து அதனுடைய வெப்பனை வந்து த்ரோ பண்ணுது. ஸோ ஹீரோ வந்து அந்த போனோட ட்ரெஜெக்டரியை அவன் ஃபிங்கர் வச்சு அசால்ட்டா சேஞ்ச் பண்ணி ஸோ ஆர்க்கோட ஷோல்டர்லயே வந்து மாசா குத்துறான். அந்த ஆர்க்கனை வந்து சொல்லிட்டு வலியிலையும் கத்துறான். நம்ம வந்து நான் உனது இதயத்தை குறிவைத்த உனக்கு தாங்கும் திறன் அதிகமாகவே இருக்கிறது. சோ அந்த மான்ஸ்டர் அட்டாக் செய்யும் போது நம்ம வீட்டுல வந்து ஷீல்டை வைத்து அந்த அட்டாக்கை தடுக்கிறாரு. ஏன்னா இவங்க தானே டேங்க்கு. சோ அவர் தடுக்கிறதுக்கே அங்க வந்து ஒரு பிளாஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ரியூகா வந்து சரியான நேரம் சொல்றான். ரியூகா வந்து 1ற்கு பதிலாக 3 இருந்தால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட போன் கண்ட்ரோல் தான் பயன்படுத்தினான். ஆனா இந்த முறை 1 இல்ல 3 பயன்படுத்தினான். ஸோ அப்ப ஹீரோ இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான் பாருங்க. அவனோட ஸ்பிரிச்சுவல் பவர் வந்து நல்லாவே வந்து கையாளுறான். ஸோ வந்து அவனுடைய ஹார்ட்ல குத்தி அந்த ஆர்க்கை இதே இடத்துல இப்பயே வந்து ஹீரோ வந்து தோற்கடிச்சு கொல்லவும் செய்யறான். அந்த ரூக்கி வந்து அவர் ஒரு 2 நட்சத்திர அரக்கன், எவ்வளவு சுலபமா வீட்டு விட்டீர்கள்னு சொல்லிட்டு சொல்றான். அவர் ரியூகா வந்து வாருங்கள் அங்கே நின்று கொண்டிருக்காதீர்கள் சொல்லிட்டு சொல்றான்.
என்னை பின்தொடருங்கள், உண்மையான வேலை இப்போதுதான் ஆரம்பமாகிறது. அப்ப ஹியூமனிடம் என்ன, ஆனால் நீ மீண்டும் நினைவு கூற விரும்பும் ஒருவர் இருப்பதாக சொன்னாயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. இதுதான் சரியான வழி என்று உனக்கு உறுதியாக தெரியுமான்னு சொல்லிட்டு ஹீரோ கொஸ்டின் பண்றாரு. ஸோ ஹீரோ வந்து அவனுடைய ரைஸ் 100 ஸ்கில்ல பயன்படுத்தி ஸோ ஆர்க் ஜாம்பிய உருவாக்குறான். ஸோ இதை பாத்தீங்கன்னா ரேங்க் 1 ஸ்டார்ல இருக்கு. யா, அந்த மனிதன் அந்த ஆர்க் கிராமத்தில் தான் இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து அந்த ரூக்கீஸ் கூட வந்து வில்லேஜ் நோக்கி தான் செல்றான். அந்த ரூக்கியும், ஆனால் நீங்கள் யாரையோ சந்திக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, இது சரியான வழி என்று உங்களுக்கு உறுதியாக தெரியுமான்னு கேட்க, ஆம், அந்த மனிதன் இந்த ஆர்க் குடியிருப்பில் தான் இருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ரேவுகா சொல்ல, சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஆர்க் ஜாம்பி இனம் வந்து 100, தரம் வந்து 1 நட்சத்திரம். நம்ம ரேவுகாவும் சொல்றான், நாம் இதற்கிடையில் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம் இல்லையா, நீயும் ஒத்துக்கிறாய்தான்னு சொல்லிட்டு ரூக்கீஸ் வந்து கேட்க அவங்க பேச்சே இல்லாம நிக்கிறாங்க. ஸோ அங்க இருக்க ஆர்க்ஸ வந்து அசால்ட்டா டெஃபிட்டும் செய்யறாங்க. எல்லாருமே வந்து ஈக்குவல் கான்ட்ரிபியூஷன் தான் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது, ஸ்ட்ரென்த் 0.5 உயர்த்தப்பட்டுள்ளது, ஸ்டாமினா 0.4, உங்கள் நிலை உயர்த்தப்பட்டு சொல்லிட்டு ஹீரோ வந்து லெவல் 13க்கு வந்து டெவலப் ஆகிறான். அப்ப சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது, இந்த இனத்திற்கான பண்பு வரம்பை நீங்கள் அடைந்து விட்டீர்கள். இந்த இனத்திலிருந்து நீங்கள் இனிமேல் பண்புகளை உள்வாங்க இயலாது. அதாவது ஹீரோ வந்து லிமிட்டை ரீச் பண்றான். இதுக்கப்புறம் அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் ஹீரோல அப்சர்வ் பண்ண முடியும்னு கேட்டா முடியாது. பிறகுதான் யோசிக்கிறான், சரி அப்படி இல்லை என்றால் தான் நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பார்த்து யோசிக்கிறான். அப்ப ரேவுகாவும் எந்த வேட்டையை இத்துடன் முடித்துக் கொள்ளலாம் சரியான்னு கேட்க, ரூக்கீஸ் வந்து அப்படியானால் கூடாரம் அமைப்பும் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபாஸ்டா வந்து சமைச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடாங்க நைட்டு ஃபுட்டையே. அப்புறம் வந்து நீ உண்மையில் நன்கு தயாராக தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றான். ஏன்னா ஹீரோ கூட போனா அசால்ட்டா 3 நாள் தான் ஓடுன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அப்ப அங்க இருக்க கம்பெனின் வந்து இது ஏற்கனவே 3வது நாள்ன்றது ஆகிவிட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ரேகா வந்து எனது தகுதிகள் கொஞ்சம் உயர்ந்துள்ளன, நாளை தான் நமது கடைசி வேட்டைன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்புறம் நம்ம ரூக்கீஸும் வந்து புரிஞ்சது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இன்னைக்கு இரவு வந்து நாங்க காவல் காக்குறோம், சோ நீங்க ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு தூங்க செல்றான். சோ அடுத்த ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த ரூக்கீஸ் வந்து நல்லாவே உறக்கம் விடுறாங்க. அப்ப ரேகா வந்து ஒரு மலை உச்சியில உட்காந்து வந்து யோசிக்கிறான். சோ இப்பதான் வந்து நைட் டியூட்டி அவன் பாக்குறான். ஓகேங்களா, சோ நம்ம ஹீரோ வந்து இது ஏதோ நட்சத்திர மேகம் போல இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த நைட் டியூட்டி பார்க்கும்போது யோசிக்கிற அந்த காவல்ல, எனது நிலையம் உயர்ந்திருக்கிறது, திறக்கப்பட்ட அந்த அறிவின் ஒரு பகுதியை வசப்படுத்துவதற்கான நேரம் எதுன்னு சொல்லிட்டு சொல்றான். சிஸ்டம்ல இருந்து டெக்ஸ்ட் வருது, எதிர்பார்த்தபடியே கணினி அமைப்பின் கட்டுப்பாடுகள் காரணமாக என்னால் இதில் பெரும்பாலான பகுதிகளை படிக்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றான் ஹீரோ. இந்த தகவல்களை பார்க்க உங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஸோ இதற்கான நிபந்தனை கண்டிஷன் பாத்தீங்கன்னா லெவல் 45 அல்லது அதற்கு மேல இருக்கணும். ஸோ அங்க பாத்தீங்கன்னா ஏராளமான புக்ஸ் இருக்கு. ஸோ அதனுடைய கவர் பேஜஸ் உங்களுக்கு சிலதை படிச்சு காட்டுறான் பாருங்களேன். ஒரு 1 ஸ்டார் கூட இதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. ஆரம்ப நிலையாளர்களுக்கு உடனடி வெற்றி, 1 ஸ்டாரை நோக்கிய பாதை, ஆன்மீகத்தின் வளைவுகள், இது ஒரு புக்கு. அப்புறம் நெக்ரோமன்சர் வந்து இன்றே தொடங்கிறது, 1 ஸ்டார்கள் மட்டுமே. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. நம்ம ரேவுகாவும் இது அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா இதை படிக்கிறதுக்கு வந்து லெவல் 45 கேட்கறாங்களே. நான் 9 ஸ்டார் நிலைய அடைந்து விட்டேன், ஆனால் 1 நட்சத்திர கைடு கூட இப்ப நான் சிக்கிட்டு இருக்கேன். சோ இதான் கரண்ட் சினாரியோன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். சரி, நான் இன்னும் அதை வாசிக்கத்தான் வேண்டும் என்று நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புக்கையும் எடுத்து படிக்கிறான். அவன் சிஸ்டம் வந்து டெக்ஸ்ட் வருது, புதிய திறன் பெறப்பட்டது. ஸோ ஹீரோ வந்து ஸ்கில் புக்கை கம்ப்ளீட் செய்துடான். ஸோ கம்பெனியன்ஸ்னா வந்து தூங்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப என்ன பண்றான்னா ஒரு மாடிஃபைட் ஆர்க்கு போயிட்டு ஒருத்தனை விடிஞ்சிருச்சு எழுந்துருங்கன்னு எழுப்பும் போது அந்த கம்பெனி ஆகிய ரூக்கி வந்து அது அது ஒரு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அலன் எழுந்துக்கிறான். அப்ப யூமா வந்து நேற்றையிலிருந்து இது மிகவும் விசித்திரமாக தெரிகிறது, அதன் அந்த எலும்பு கவசம் மட்டுமல்ல, இதன் உடலும் கூட மிகவும் பெரிதாகி விட்டது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். நம்ம ரேகா வந்து ஆமாம், நான் இதை சற்று மாற்றி அமைத்தேன். அப்ப மாசா அந்த சோல்ஜர்ஸ் வந்து அணிவகுத்து நிக்கிறாங்க. சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது, கவசமிட்ட ஜாம்பி இனம் வந்து 100 தான். ஸோ தரம் பாத்தீங்கன்னா 2 ஸ்டாருக்கு போயிடுச்சு. நேற்று பாத்தீங்கன்னா 100 அந்த ஆர்க் ஜாம்பியா இருக்கும் போது 1 ஸ்டார் தான். ஸோ ஹீரோ புக்கை படிச்சு ஸ்கில்ல அப்ளை பண்ணி ஸோ வந்து இதை இன்னுமே வந்து ஹியூஜா மாத்திட்டான், 2 ஸ்டார் ஆயிடுச்சு. ஸோ சிறப்பு இயல்புகள் பாத்தீங்கன்னா எலும்பு கவசம் பூண்ட மனித திறனுக்கு அப்பாற்பட்ட வலிமை கொண்ட ஒரு உயிரின ஜீவி,
அளப்பரிய ஆற்றலையும் மிக உயர்ந்த தாங்கும் திறனையும் கொண்டது. அப்போ வந்து சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது. எலும்பு கவசம் பாத்தீங்கன்னா சி கிரேட்ல இருக்கு. எலும்புகளை கவசமாக வடிவமைத்து அணைக்கிறது. சதை நிலையும் சொல்லி ஹீரோ இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு. அதாவது தன்னுடன் இணைந்திருக்கும் சதை துண்டுகளை கையாளும் திறன் கொண்டது. அப்ப நம்ம ரியோகாவும் இப்போது ஆர்க் செட்டில்மெண்ட்டுக்கு சில நேரம் வந்து விட்டேன்னு சொல்லி சொல்றான். என்ன பண்றாங்கன்னா ஆர்க் குடியிருப்புன்றது நம்மளுக்கு ஷோ பண்றாங்க. சூரியனம் அஸ்தமனம் ஆகுது. நம்ம ரியோகா எலும்புகளை கட்டுப்பாடு சொல்லிட்டு போன் கண்ட்ரோல பயன்படுத்தி ஆர்க்ஸை கிரஷ் பண்றான். ஸோ அங்க இருக்கிற இன்னும் சில ஆர்க்ஸ் ஓகேங்களா. ஸோ மொத்த வில்லேஜ் இன்னைக்குதான் லாஸ்ட் கண்ட்ரி ஹீரோ டிசைட் பண்ணியிருந்தான் பாத்தீங்களா. நிறுத்து, இவ்வளவு கஷ்டப்பட தேவையில்லைன்னு சொல்றான். அப்ப என்ன ஆகுதுன்னா ஆர்க் சீஃப் கமாண்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ அந்த இன்ட்ரூடர்ஸ் அட்டாக் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஆர்க்ல இருக்க வில்லாலன் தாக்க சத்தம் கேட்குது. ஸோ அந்த ஆரோ நம்மளோட ரூக்கீஸ் ஷீல்டு வைத்து பிளாக்கும் செய்யறாங்க. யூகாரனுக்கு அந்த பெண் வேட்டைக்காரரை ஃபயர் ஆரோ கேஸ்ட் பண்ணி ஸோ ரொம்பவே சூப்பரான டேமேஜை மேற்கொள்றாங்க. குரோனோஸ் மீன் ஓ இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதுன்னு சொல்றான். சரி, எங்கிருந்து அவங்க இன்னும் அதிகமாக வளர்வாங்கன்னு சொல்றாங்க. அப்போ ஆர்க் சீஃப் தாக்குங்கள் சார்ஜ்னு சொல்லிட்டு அட்டாக் செய்ய சொல்றாரு. நம்ம ரியோகா சோ அவனோட சோல்ஜர்ஸை வச்சு சார்ஜ் பண்றான். இது எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கிறது சொல்லிட்டு ரியோகா சொல்றான். நேற்று இரவு அறிவு நூலகம், அதாவது லைப்ரரி ஆஃப் நாலேஜ், அந்த புத்தகங்களை படித்தது மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இப்ப ரியோகா அவர்கள் முற்றிலும் திகிலடைந்து விட்டனர், ஆனால் அது வெற்றிக்கான ஆரம்பம் தான் சொல்லிட்டு சொல்றான். சோ அப்ப அமைப்புல சிஸ்டம் டெக்ஸ்ட் வருது. கவச சாம்பியின் கவசம் சேதம் அடைஞ்சிருச்சு, உறுதித்தன்மை குறைந்து விட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதனுடைய அந்த டிஃபென்ஸ் -15% ஆயிடுச்சு. அப்புறம் ரியோகா எலும்பு கவசம் போன் ஹார்மரை அவனோட ஸ்கில்ல பயன்படுத்தி ரிப்பேர் செய்யறான். கவச ஜாம்பி இப்ப திரும்பிய சிஸ்டம்ல நோட்டிபிகேஷன் வருது. கவச ஜாம்பியின் கவசம் சரி செய்யப்பட்டது. ஸோ இதனுடைய டியூரபிலிட்டி பாத்தீங்கன்னா +20% அதிகரிக்குது. ஆர்க் தலைவன் ஒன்னும் புரியாம பாக்குறான். இப்போ ஹீரோ புதுசா கிடைச்ச ஸ்கில் என்னது, அந்த விக்லிங் ஃபிளஷ், நெளிந்தாடும் சதையை பயன்படுத்துறான். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா ஆர்க் அந்த ஃபிளஷை சாப்பிட்றதுல டிஸ்ட்ராக்ட் ஆகுது. ஸோ ரூக்கி அவன் அந்த ஆர்க்கின் அசைவுகளையும் தடுக்க நகராம தடுத்துக்கிறதுக்கு அதுக்கு ஃபிளஷை உணவா அளிக்கிறான். அந்த ஜாம்பியின் சதையை பயன்படுத்துறான். ஸோ ஹீரோ அந்த ஆர்க்கை மாடிஃபை பண்ணியிருப்பான். அப்பதான் அவனுக்கு 2 ஸ்கில் கிடைச்சிருக்கும். ஸோ அந்த போன் ஆர்மர், அப்புறம் இந்த விக்லிங் ஃபிளஷ். ஸோ ரூக்கி இந்த மனிதன் வலிமையானவர் மட்டுமல்ல, அவரது திறன் பயன்பாடு முற்றிலும் மாறுபட்ட ஒரு நிலையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பிரைஸ் பண்றாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன் காரணமா ஹீரோ டைரக்டா இப்ப பாஸை ஃபேஸ் செய்யறான். ஸோ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஸோ பெர்சைக் மோட், அதாவது வெறித்தனமான நிலைன்றது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ ஆர்க் சீஃப், ஆர்க் பாஸ் எல்லாரும் ஒண்ணுதான் காய்ஸ். ஸோ இது அந்த ஆர்க் பாஸ் ஆக்டிவேட் பண்ற ஸ்கில் இந்த பெர்சைக் மோடுன்றது. எச்சரிக்கை, எதிரி ஆபத்தானவர், தனித்துவமான ஜாம்பியா இவர் எவால்வ் ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு வருது. அப்ப நம்ம ரியோகாவும் நக்கலா சொல்றோம், ஒரு வழியாக நான் காத்திருந்தே கலைத்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். பாஸ் கிட்ட அந்த அறிவிப்பு இல்லையாச்சு பாத்தீங்களா, பெர்சைக் மோட் செயல்படுத்தப்பட்டது சொல்லிட்டு. சோ இப்ப பாஸ் ஆபத்தான நிலை, யூனிக் ஜாம்பியா உருமாறியது. நம்ம ரியோகா கடைசியா காத்திருந்து எனக்கு சலித்து விட்டேன்னு சொல்லிட்டு நக்கலும் பண்றான். ஆர்க் பாஸ் வான்னு சொல்லிட்டு ஆக்ஷன் வைத்து அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோ மாசா நிக்கிறான். சோ அவனோட பவரையும் அவன் பயன் செய்யறான். ஸோ போன் கண்ட்ரோல பயன்படுத்தி பாஸ் கூட செஸ்ட்லாம் போன்ஸ் இறக்குறான். அப்ப அந்த ஆர்க் பாஸும் ஆன்னு சொல்லிட்டு கத்துது. எதுக்குன்னா இந்த போனை வெளில எடுக்க முயற்சிக்குது, வேற எதுவும் கிடையாது. அப்ப நம்ம ரியோகா ஏய் உன்னால அதை செய்ய முடியாது. ஸோ சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது. ஆன்மீக ஆற்றல் -25%, அதாவது தொடர் நுகர்வுன்றது நடைபெறுகிறது. ஸோ இப்போ ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பவர் கண்டினியூஸ் கன்சப்ஷன் காரணமா -25% குறையுது. ஸோ அதே போல ஸ்பெஷல் பவர் -40% தான் மாறுது. ஏன்னா ஹீரோ என்ன பண்றான்னா 6 போனை இப்ப கண்ட்ரோல் பண்றான் ஒரே நேரத்துல. ஸோ இதனாலதான் இந்த அளவுக்கான பவர் கன்சம்ஷன்றது ஏற்படுது நம்மளோட ரியோகாக்கு. எது எப்படியோ இருக்க போவது நீ மட்டும் அல்ல, அதனால் அவ்வளவு அவநம்பிக்கையுடன் இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ ஸ்பெஷல் பவர் 40% மைனஸ் ஆகுது. ஸோ ரியோகா யோசிக்கிறான், எதிர்பார்த்தபடியே ஒரே நேரத்துல 6 எலும்புகளை கையாள்வது அளவற்ற ஆன்மீக சக்தின்றது தேவைப்படும். ஆனால் ஊடுருவியுள்ள அந்த எலும்புகளின் ஒன்று வெளியேற்றினால் கூட அது நகர தொடங்கிவிடும். அதன் இதயத்தை ஒரே அடியில் நான் துளைக்க வேண்டும் சொல்லிட்டு சொல்றான். அப்ப போன் கண்ட்ரோல் தான் ஹீரோ பயன்படுத்துறான். அப்ப சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது.
தொடர் நுகர்வுன்றது நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஸோ ஆன்ம ஆற்றல் வந்து -68% ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோ வந்து கம்ப்ளீட்டா போன் கண்ட்ரோல பயன்படுத்தி நம்மளுடைய ஆர்க் பாஸை வந்து டெஃபீட்டும் செய்யறான். அப்புறம் ஹீரோ வந்து லைஃப் ட்ரெயினை பயன்படுத்துறான். ஸோ ஹீரோக்கு ஆத்ம சக்தின்றது 74% வந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. ஸோ பாத்தீங்கன்னா 68% வந்து ஹீரோ வந்து ட்ரெயின் பண்ணிட்டான். ஸோ இப்போ வந்து ரெக்கவரியும் கிடைச்சிருச்சு. இதுதான் சொன்ன ஓபி ஸ்கில் இருந்துட்டு அப்புறம் ரேகா வந்து அது கேஷுவலா திரும்பி பாக்குறான் ஓவன்னு சொல்லிட்டு. அப்ப மீதமுள்ள அங்க ஆக்ஸ் வந்து ஓடுங்கன்னு சொல்லிட்டு சோ ஹீரோ வந்து அவங்க பாஸை தோக்கடிச்சிட்டான்னு சொல்லிட்டு பயத்துல வந்து அலறுதுங்க. அப்ப ரேகா வந்து நான் உன்னை அனுமதிப்பேன் என்று நினைக்கிறாயன்னு சொல்லிட்டு மாசா கேட்கிறான். அப்போ ஆர்க் கிட்ட வந்து நெடுந்தாடும் சதையை பயன்படுத்துறான். ஸோ ஹீரோ வந்து அந்த ஸ்கில் தான் யூஸ் பண்றான். ஸோ இதெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஸோ அது வந்து கீழே விழுது. ஸோ ஹீரோ வந்து அவனோட ஆர்மர் சோல்ஜர்ஸ் கிட்ட ஆர்டர் கொடுத்து ஸோ மீதமுள்ள ஆக்ஸ் எல்லாத்தையும் வந்து டெஸ்ட்ராயும் செய்யறான். அப்ப ரூக்கீஸ் வந்து இதெல்லாம் எவ்வளவு மதிப்புள்ளதாக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆக் செட்டில்மெண்ட் அவங்க வில்லேஜ மொத்தமா தரமட்டமாக்குறதுல ஸோ எல்லா ஆக்ஸ் மேலேயும் வந்து கிரீன் மேஜிக் கிறிஸ்டல்ஸ் வந்து தோன்றது. ஸோ இதை பார்த்தா வந்து இதெல்லாம் ரொம்பவே வந்து எக்ஸ்பென்சிவ் சொல்லி சொல்றாங்க. ஸோ இந்த ஆர்க்ன்றது 2 ஸ்டார். நம்ம முன்னாடி பார்த்த காப்ளின்ஸே வந்து ஹீரோக்கு சம்திங் 6 மில்லியன் கிடைச்சிருக்கும் பாருங்க அந்த மொத்த ஸ்டோன்ஸுக்கும். ஸோ அதை கம்பேர் பண்ணா இது வந்து இன்னுமே வந்து எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அப்ப வந்து ரேகா சொல்றான் இதுதான் முதல் பரிசு. சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது அந்த வெப்பனை பத்தி தான். ஓகேங்களா, ரத்த கோடாரி, தரம் வந்து ரேர் அரிது. ஸோ கிளாஸ் வந்து கோடாலி தான். ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. டியூரபிள் வந்து 666. ஓகேங்களா, ரத்தத்தை கொண்டே வார்க்கப்பட்ட ஒரு கோடாலி தான் இது. சாபங்கள் ஊடுருவி பாய்ந்துள்ள இக்கோடாரி இதனை பயன்படுத்துபவரின் ஆற்றலை பன்மடங்கு வந்து பெருக்குது. இது எவ்வளவு அதிகமாக ரத்தத்தை உறிஞ்சுகிறதோ அந்த அளவுக்கு இது மேலும் வந்து வலிமை பெறுது. ஸோ அந்த ஆர்க் சீஃப் பயன்படுத்தின அந்த பாஸ் பயன்படுத்தின கோடாலி தான் இப்ப ஹீரோ வந்து இதுதான் மெயின் பிரைஸ்ன்னு சொல்லிட்டு எடுக்கலாம். அப்புறம் இதுதான் வந்து இந்த ஆர்க் கிராமத்தின் மீது படை எடுத்தது வீண் போகலன்னு சொல்லிட்டு சொல்றான். ரேகா வந்து யுமா இதை உன்னிடமே விட்டு விடுகிறேன், நீயே சேகரிப்பா என்று நம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்க் பாஸோடைய ஆக்ஸ லீடருக்கு வந்து கிஃப்ட் பண்றான். ஓகேங்களா, ரோக்கி வந்து சரிங்க நாங்க மேஜிக் ஸ்டோன்களை சேகரிக்கிறோம், அதனால நீங்க போய் நன்றாக ஓய்விடுங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம ரேகா வந்து சரி நன்றின்னு தான் சொல்றான். ஏன்னா வந்து நேத்து நைட் வந்து அந்த லைப்ரரி ஆஃப் நாலேஜ் போயிட்டு ஸோ ஸ்கில்ஸ் வந்து கெயின் பண்ணிட்டு அவனுடைய ஆர்க்ஸ் வந்து இனிமே வந்து ஆரம்படா கொஞ்சம் டெவலப்லாம் பண்ணி பாத்தீங்களா. ஸோ அதனால வந்து ஹீரோ நேற்று ஃபுல்லா வந்து டயர்ட் ஆயிருப்பான். ஸோ அதனால இப்ப ரெஸ்ட் சொல்லி தேங்க்ஸ் சொல்றான். அப்ப வந்து ஹீரோ வந்து ரெஸ்ட் எடுக்காத நீங்க யோசிச்சிருப்பீங்க, அதுதான் கிடையாது. ஸோ நம்ம ரேகா வந்து ஒரு வழியாக உன்னை கண்டுபிடித்ததுன்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை பார்த்து சொல்றான். அப்ப வந்து வெளியே வா, நாம் சிறிது நேரம் பேசலாம் சொல்லிட்டு கூப்பிடுறான். அந்த மரத்துல இருந்து சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸுமே வரல. ஹீரோ வந்து அவனோட பொறுமை இழந்துட்டான். ஸோ ஃபயர் டப்பா வந்து நீ இப்படி விளையாட போகிறாய் என்றான்னு சொல்லிட்டு ஹாப்பியா வந்து தாக்குதல் நடத்துறான். ஸோ அவன் கண்ணில் பார்த்தா தெரியும் எவ்வளவு வந்து ஸ்டார்ஸ் மின்னுது. அப்ப நம்ம ரேகாவும் சொல்றான் ஒரு விண்மீன் தொகுப்பாக இருந்தாலும் அல்லது ஒரு பேயாக இருந்தாலும் நான் எப்போதும் இவ்வளவு கடுமையாக இருக்க வேண்டுமான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அதுக்குள்ள இருந்து ஒரு நிழல் வருது. சோ இதனோட நேம் வந்து சோரா. அங்க இருப்பது யாருன்னு சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து ஒரு கோஸ்ட் வந்து வெளியே அப்பியர் ஆகுது. ரேகா வந்து உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி, மாய போராளி அதாவது மேஜிக் பிராவுலர் காஷிவாகி சோரா அவர்கள்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப சோரா வந்து எனது பெயர் உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு ஒரு ஆச்சரியத்தோட கேட்கிறாரு. ரேகா வந்து நிச்சயமாக தெரியும், 35 ஆண்டுகளுக்கு முன்பு தெற்கிலிருந்து வந்த அரக்கர் படையை முன்னிலையில் நின்று தடுத்த அந்த மாவீரன் நீங்கள் தான் சொல்லிட்டு கேட்கிறான். நான் காலத்தால் பின்னோக்கி செல்வதற்கு முன்பு உன்னை ஒரு அண்டைடா மாட்டி உன்னுடன் தோளோடு தோல் நின்று போரிட்டு இருக்கிறேன். அதனால் நான் அதை மறப்பதற்கு சாத்தியமே இல்லை. உங்களை போன்ற வீரர்களால் தான் ஜப்பான் வந்து அழியாம தப்பித்ததுன்னு சொல்லிட்டு அவரை புகழ்றான். அந்த நாளை நாம் ஒருபோதும் மறக்க கூடாது என்பதற்காகத்தான் இங்கே ஒரு நினைவு சின்னம் மெமோரியல் கூட வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். பேரழிவின் ஆரம்ப நாட்களில் போர்க்களத்துல முன்னிலையில் நின்று தனக்கென ஒரு பெயரை நிலைநாட்டிய ஒரு மாபெரும் ஆளுமைன்னு சொல்லிட்டு நம்ம காஷிவா கிசாரோ தான் சொல்றாங்க. அதாவது காஷிவாக்கி சோரோ. இது வந்து எப்படின்னா சொல்லிப்பாங்க காஷிவா கிசாரோ இல்ல காஷிவாகி சோரோ. நம்ம வந்து சோரோனே கொடுக்குறோம் நம்ம கணிதனுக்காக. நம்ம இதுக்கா வந்து ஒரு தற்காப்பு கலைஞர் மற்றும் ஒரு மந்திரவாதி இவ்விருவரின் திறன்களையும் ஒருங்கே கொண்ட மேஜிக் பிராவுலர் எனும் ஒரு தனித்துவமான ஆற்றலுடைய மூலம் இவன் தனது புகழை வந்து உயர்த்தி கொண்டான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப நம்ம சோரா வந்து அப்படியானால் எனது மரணம் வீண் போகவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம ரேகா வந்து உண்மைதான்,
ஆனால் எல்லோரும் தங்கள் பெயரை விட்டு செல்லவில்லைன்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த மெமோரியில எல்லா நேமும் வந்து பொறிக்கப்படல. சோ நம்ம சோரா வந்து நீ எதை சொல்ல வருகிறான்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்ம ரேகா வந்து அராகிரி கில்டின் துணை தலைவரான பியாக்குகோ உங்களுக்கு நினைவிருக்கிறதான்னு சொல்லிட்டு ட்விஸ்ட் வைக்கிறான். அப்போ வந்து அந்த வாக்கி டாக்கி பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. சோ சோரா வந்து வாக்கி டாக்கில உதவி தான் கேட்கிறான். கூடுதல் உதவி தேவை, கூடுதல் உதவி. சோ பேக்கப் வந்து ரெக்வஸ்ட் பண்றேன்னு சொல்றான். தெற்கு விவசாய பகுதியில் இன்னும் பொதுமக்கள் வந்து சிக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கதறான். பியாக்குகோ நறுக்கிட்டோன்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த வாக்கி டாக்ல வந்து அலறாரு. ஷிட், என்னால இதற்கு மேல தாக்கு பிடிக்க முடியாது, உதவி படைய அனுப்புங்க, சீக்கிரம் பேக்கப் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு நம்ம சோராவும் கேட்கிறாரு. காஷிவாகி சோரா, சோரோன்னு நான் சொன்னா தப்பா இருக்காதீங்க, சோரா ஓகேங்களா. அப்ப நம்ம நறுக்கிட்டோம் வந்து உதவி படையினா கிடையாது, எங்களால ஆதரவளிக்க இயலாதுன்னு சொல்லிட்டு கை விரிக்கிறாரு. சோரோ வந்து விரக்திக்குள்ளாகிறாரு. ஆரம்பத்திலிருந்தே எங்களை பகடையாக பயன்படுத்தவே நீங்கள் திட்டமிட்டிருந்தீர்கள் இல்லையான்னு சொல்லிட்டு ஓகேடாக்ல கேட்கிறாரு. தெற்கு பகுதி பாதுகாப்பானது என்று எங்களை நம்ப வைத்து வெளியே அனுப்பி வைத்த பிறகு நீங்கள் மட்டும் சாதாரணமாக வடக்கு வாசல் வழியாக நடுவி சென்று விட்டீர்கள், அப்படித்தானே? எங்களை வந்து ஒரு பெயிட்டா தான் நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொல்லி கேட்கிறான். அப்ப அந்த வாக்கி டாக்கில இருந்து அவன் சிரிக்கிறான். யாரு? அந்த நருஹிட்டோ. ஹாஹா, உன்னாலதான் எங்களுடைய முதன்மை படையை திரட்டி கொள்ள போதுமான நேரத்தை எங்களால ஈட்ட முடிந்தது. வடக்கு வாசல் வழியாக நாங்கள் எவ்வித சிக்கலுமே இல்லாம வெளியே வந்துட்டோம். அப்ப சோரா வந்து அங்கே பொதுமக்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் எங்களை அனுப்பிவிட்டீர்களா அப்படி சொல்லி கேட்கிறான். நாங்கள் அவர்களை கைவிட மாட்டோம் என்று கருதினியான்னு சொல்லும் கேட்கிறாரு. அதாவது சவுத் சைட்ல தான் சோல்ஜர்ஸ், நார்த் ஃப்ரீ, ஈஸியா எஸ்கேப் ஆயிடலாம். சோ இந்த சோரா வந்து சவுத்துக்கு அனுப்பிச்சிட்டு சோ அவனு வந்து நார்த் வழியா எஸ்கேப் ஆயிடுறாங்க. யாரு? அந்த சப் மாஸ்டர். ஸோ கில்டனுடைய சப் மாஸ்டர் தான் அந்த நருஹிட்டோ. ஸோ நம்ம ஷார்ட் நருஹிட்டோன்னு கூப்பிடுறோம். ஃபுல் நேம் வந்து பியாக்குகோ நருஹிட்டோ. ஸோ நம்ம ஷார்ட் நருஹிட்டோன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? அதான் கன்வீனியன்டாவும் இருக்கு. அப்ப நருஹிட்டோ வந்து ஓகேகள் தான் சொல்றாரு, அளவுக்கு அதிகமா அவநம்பிக்கையை வந்து கொள்ளாதீர்கள். அது அந்த அலையை தடுத்து நிறுத்திய வீரர்களாக அகாரி நம்ம கில்ட வந்து மாத்துது. நிச்சயமா அந்த பெருமை உயிர் பிழைத்தவர்களாகிய நமக்கே உரியது என்றாலும் கூட நம்மளோட சோரா வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். சோ நருஹிட்டோக்கு அகேன்ஸ்டா, அதாவது அந்த அராகிரி கில்டோடைய சப்மாஸ்டருக்கு அகேன்ஸ்டா வந்து ரிவெஞ்ச் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிரட்ஜியும் அங்க உருவாக்குறான். நீ பிழைத்து கொண்டால் நீ ஒரு வீரன், நீ இறந்து விட்டால் அதோடு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னா ஃபேம் எதுவுமே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்றான். உடனே நம்ம காஷிவாகி சோரோ வந்து அந்த வாக்கிடாக்கி தரையில போட்டு உடைக்கவும் செய்யறாரு. சோ ஒரு மான்ஸ்டர் வந்து கோன்னு சொல்லிட்டு சோராவை தாக்க வருது. சிங்கிள் ப்ளோலே வந்து அந்த மான்ஸ்டர் அவர் டெஃபீட்டும் செய்யறாரு. சோ பொதுமக்களை பாதுகாத்து கொண்டு எங்க இருந்து தப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சோரோ ஆர்டர் இடுறாரு. ஆனான்னு சொல்லிட்டு அவனோட காமெண்ட்ஸ் தயங்குறாங்க. சோ இவர் வந்து தயங்க அவங்க விரும்பல. இப்ப பிளாஷ்பேக்ல தான் வந்து சொல்றாரு, இது என்னோட கட்டளை, சீக்கிரம் செல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோரா வந்து ஜப்பானை சேவ் பண்றதுக்காக, சோ அவர் வந்து அந்த அலையை தடுக்கிறதுக்காக அவரே வந்து தியாகம் செய்துட்டாரு. ரேகா வந்து உங்களை மரணத்திற்கு அனுப்பிய நருஹிட்டோ ஒரு வீரனாக மாறிவிட்டான். உங்களை பற்றிய அனைத்து ஆவணங்களும் வந்து அழிக்கப்பட்டு விட்டன. இது உண்மையிலேயே ஒரு துயரம். உயிர் துறந்தது நீதான், ஆனா அந்த புகழை வேறொருவன் தட்டி சென்று விட்டான்னு சொல்லிட்டு சொல்றான். நானாக இருந்தால் என்னால நிம்மதியா ஓய்வு எடுக்க முடியாது, இதனால இந்த துயரத்தினால மீள முடியாது. அது நானாக இருந்தால் மரணத்திலிருந்து மீண்டு வந்து நிச்சயமா வந்து நான் பழித்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து காரசாரமா பேசும்போது ரேகா வந்து அதற்கு பதிலாக உங்களது அடையாளத்தை அவன் முற்றிலுமா அழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து ஃபயர் அப் தான் பண்றான். அப்ப சோரா வந்து உனது தேவையற்ற பேச்சுக்களை நிறுத்து, விஷயத்திற்கு வான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா வந்து அந்த ஸ்பிரிட் மாதிரி கத்துறாரு. இப்ப ஒரு ஆன்மா தான் இருக்காரு, ஓகேங்களா? சோராவோட ஆன்மா வந்து இங்க கத்த செய்யுது. ரேகா வந்து உங்களது பழிவாங்களுக்கு நான் வந்து உதவுறேன், என்னோட ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு அன்டெட்டா மாற உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். ஸோ காய்ஸ், இதனாலதான் சொன்னது மான்வா ரியலி வந்து அமேசிங்கா இருக்கும். ஸோ காடு கூட கோஸ்ட் ஸ்பிரிட் ஸோ எல்லாரும் கூட கான்ட்ராக்ட் போடுறான். நான் உங்களது பழி வாங்கலுக்கு உதவுகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். என்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒரு அன்டெட்டாக மாறுங்கள். உங்களது ஆன்மாவை வைத்திருக்க ஒரு உடல், அதாவது வெசலை கூட நான் தயார் செய்து விட்டேன்னு சொல்லிட்டு அவனுடைய மோதிரத்திற்குள்ள ஸ்டோர் செய்து வைத்திருக்கிற டிராகோனியனுடைய கார்ப்ஸை வெளியெடுக்கிறான். நம்ம காஷிவாகி சோராவும்
இந்த நிலையில் பழி வாங்குவது பற்றி எனது மனதில் ஒரு முறை கூட தோன்றியதில்லை. ஆனால் எனக்கு ஒரு நிபந்தனை உள்ளது. என்னை வைத்து நீங்கள் எதை வேணுமானாலும் செய்து கொள்ளுங்கள். ஆனால் நிரபராதிகளுக்கு தீங்கு விளைவிக்க நான் நிச்சயமா மறுப்பேன் சொல்லிட்டு கண்டிஷனை வைக்கிறாரு. நம்ம ரியூகாவும் யோசிக்கிறான். நான் கால பயணம் செய்வதற்கு முன்பும் அவர் இதே நிபந்தனையை தான் விதித்தார். எனவே அவரது உள்ளம் மாறவே கிடையாது. ஒரு மாவீரனிடமிருந்து இதைத்தான் எதிர்பார்க்க முடியும்னு சொல்லிட்டு சொல்றான். சரி, நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். உடனே நம்ம காஷிவாகி சோராவும் அப்பனா சிறந்தது, நான் உன்னோட 100 மாறுறேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ நோட்டிபிகேஷன் வருது, நீங்க பவுண்ட் ஸ்பிரிட் ஆகிய காஷிவாகி சோரனுடைய ஓனர்ஷிப் பெற்றுள்ளீர்கள் சொல்லிட்டு. நான் கால பயணம் செய்வதற்கு முன்பு காஷிவாகியை ஒரு எலும்பு கூடு நைட்டாக மாறச் செய்து அவரை ஒரு முன்னோடி இல்லாத புனித நைட்டாக மாற்றினேன். அதாவது ஹோலி நைட்டா ஹீரோவுடைய பாஸ்ட் செல்ஃப்ல இவரை மாத்தினதா நினைக்கிறான். அப்போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம் வரும். ஆரம்பத்தில் இருந்தே காஷிவாகிக்கு ஒரு வலிமையான உடலை கொடுத்திருந்தால் என்னவாகி இருக்கும்? ஸோ ஹீரோடைய பாஸ்ட் செல்ஃப்ல நெக்ரோமன்சி தான் பண்ணிருப்பான், 9 ஸ்டார் ரீச் பண்ணிருப்பான். அப்போ இந்த காஷிவாகி சூராக்கு உடல் கொடுக்காம ஸ்கெலட்டன் சோல்ஜரா தான் வச்சிருப்பான், நைட்டு போலதான். ஸோ இப்போ ஸ்ட்ராங்கான உடல் டிராகன் என்னோட காப்ஸை கொடுத்திருக்கான். ஸோ இதுதான் அவனோட டவுட்டாக இப்போ கிளியர் பண்றான். அப்ப குரோனோஸ் மீயனும் இது ஒரு மிகச்சிறந்த படைப்புன்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற. ஏன்னா அவர் கடவுள் தானே, கான்ஸ்டலேஷன் தானே. அதனால்தான் நீங்கள் அந்த உடலை முன்னதாகவே பலப்படுத்தினீர்கள், இவ்வளவு தூரம் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சிஸ்டம்ல இருந்து நோட்டிபிகேஷன் வருது, எல்ரிச் டிராகன் முழுமை அடையாதது. காஷிவாகி சோரோ இனம் 100, ரேங்க் 3 ஸ்டார் கொடுத்திருக்காங்க. சிறப்பு குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த ஆன்மா வளர வளர இதுவும் வளரும். இது உடலின் சக்தியை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தும் திறன் கொண்டது. ஸோ இந்த ஸ்பிரிட் வளர வளர இந்த டிராகனும் டெவலப் ஆகுது. இது மிக சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரியூகாவும் சொல்றான். ஸோ ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டான். நான் அவரை ஒரு எலும்பு கூடு நைட்டாக மாற்றிய போது அவரிடம் இந்த பண்புன்றது கிடையாது. ஸோ பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் நோட்னா சொல்லிட்டு இது கேரக்டருக்கு இனிமே பூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, மாயாவி டிராகன் முழுமை அற்றது, அதாவது இன்கம்ப்ளீட் ஸ்டேட்ல இது உள்ளது. ஸோ இனம் பாத்தீங்கன்னா உயிரற்றது, 100. இதனுடைய ரேஸ் பாத்தீங்கன்னா 100 ரேங்க்ல இருக்குது. இதனுடைய ஸ்ட்ரென்த் 205, மேஜிக் 221, எஜிலிட்டி 143, என்டியூரன்ஸ் அந்த தாங்கும் திறன் 180ல இருக்கு, ஸ்டாமினா 176. அப்புறம் சிறப்பு அம்சங்கள் பார்க்க போனீங்கன்னா மேஜிக் ஃபைட்டர் யூனிக் மாய போராளி, அப்புறம் காட் ஃபைட்டிங் ஐஸ், 100 பீயிங்கு. ஸ்கில்ஸ் போனோம்னா திறன்கள் பாத்தீங்கன்னா போர் உத்திகள் ஏ, இருள் போர் ஒளி வட்டம் பி ரேங்க்ல இருக்கு, தற்காப்பு கலைகள் சி, இருள் எரிபொருள் டி, இந்த மாதிரி பல ட்ரேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கூடவே பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் நோட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உயிரற்ற உயிரினத்தால் வளர்ச்சி அடைய இயலும், அதன் ஆன்மா வளர வளர உடலின் ஆற்றலையும் இது இன்னும் அதிகமா வெளிக்கொண்டு வர திறன்றது இதற்கு ஏற்படும். ஸோ இந்த காஷிவாகி சோரோ இந்த பாடிக்கு ஏற்பதான் அடாப்ட் ஆகியிருக்கான். ஸோ இன்னுமே குரோ ஆகிற பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி நோட்டிபிகேஷன் வருது. நான் அவனை ஒரு எலும்பு கூட்டு வீரனுக்குள் திணித்து வைத்திருந்த காலத்தில் அவனிடம் இல்லாத ஒரு பண்பு அது. சிஸ்டம் டெக்ஸ்ட் ஆகிறது தனித்துவ பண்புன்னு சொல்லிட்டு, மந்திர போராளி, தற்காப்பு கலைஞர் மற்றும் மந்திரவாதி ஆகிய இரு துறைகளிலும் செயல்படுவதற்கான இயல்பான ஆற்றல் உன்னிடம் உள்ளது. உனது அடிப்படை பண்புகள் சொல்லி ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகரிக்கும் போது ஆன்ம ஆற்றலும், அதாவது ஸ்பிரிட் பவரும் அதிகரிக்குது. ஆன்ம ஆற்றல் அதிகரிக்கும் போது உனது அடிப்படை பண்புகளில் ஒன்று தோராயமாக மேம்படுகிறது. தற்காப்பு கலைஞர் மற்றும் மந்திரவாதி ஆகிய இரு வகை திறன்களையும் ஒரே நேரத்துல எவ்வித தடைகளோ அல்லது இழப்புகளோ இன்றி உன்னால கற்று பயன்படுத்த இயலும். அப்படி என்றால் அந்த மந்திர போராளி பண்புன்றது அப்படியே தொடர்கிறது போல இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ என்னன்னா அவர் காஷிவாகி சோரோவா இருக்கும் போது இந்த 2 பவரும் ஒருங்கிணைத்து வைத்திருப்பாரு. ஸோ இப்பயும் 100 மாறி அந்த பவர்ஸ் இருக்கான்னு சொல்லி ஹீரோ வியக்கிறான். இந்த பாடி உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்க, மோசமாக இல்லை, ஆனால் நான் உயிருடன் இருந்த போது இருந்த வலிமையை விட இது ஒரு படி குறைவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு சோரோவும் சொல்றான். உயிரற்ற படைப்பு எல்ரிச் டிராகன் முழுமையற்றது.
ஆகவே இது ஒரு முழுமையற்றது என்றே சொல்ல வேண்டுமா என்று யோசிக்கிறான். ஏனெனில் சாப மந்திரங்களை பயன்படுத்தும் ஒரு எல்ரிச் டிராகன் குறித்த கருத்தாக்கத்தை மட்டுமே நான் இதுல இருந்து நகலெடுத்து இருக்கிறேன். சோ இப்ப ஹீரோ வந்து அந்த மேஜிக் அரைச்சி அந்த அல்கெமிஸ்ட் லேப்ல வந்து ஜெராக்ஸ் தான் மேக் பண்ணிருக்கான், தவிர்த்து கேர்ஸ் வந்து ஃபுல்லாவே லிஃப்ட் பண்ணல. இருப்பினும் கடந்த முறையை விட இது ஒரு சிறந்த தொடக்க புள்ளியாகவே அமைகிறது. இதுவே போதுமானத்திற்கும் மேலானது சொல்லிட்டு நம்ம ரேகான் சொல்றான். சரி, கிளம்பலாம் லாக்கின்னு சொல்றான். சோ லாக்கினா வந்து ஏவலால். சோ இந்த பேர் அதுக்கு வச்சவனே நம்ம காஷிராகிசோராவும் தனிப்பட்ட முறையில் இப்படி அழைப்பதை நான் விரும்பவே கிடையாது. அப்படியானால் உனது அசல் பெயரை அழைக்க வேண்டும் சொல்லி ஹீரோ கேட்கிறான். நான் அந்த பெயரை தூக்கி எறிந்து விட்டேன், நீ ஒரு பெரும் தொல்லை, உனக்கே அது தெரியும் சொல்லி ரேகான் சொல்றான். அவன் முன்பெல்லாம் இதை விட மிகவும் அமைதியாக இருப்பான், அவனது ஆளுமையை மாறிவிட்டான்னு சொல்லி சொல்றான். முன்னாடி இந்த ஸ்கெலெக்டா இருக்கும் போது இந்த மாதிரி பிஹேவ் பண்ண மாட்டானே, சோ உனக்கு பாடி வந்து அதுக்கான ஹீகோ வந்துருச்சு நம்ம ரேகா யோசிக்கலாம். கேட்டாலே மக்கள் நடுங்கும்படியான ஒரு பெயர்ன்றது எனக்கு வேண்டும், ஆனா என்ன என் மனசுக்கு தான் எந்த பேரும் வந்து தோன்றவில்லைன்னு சொல்லி காஷிராகி சொல்றான். சிலன் ரேகா வந்து ஃபாஃப்னிர் எப்படி இருக்கிறது, அதாவது நார்ஸ் புராணங்களில் வரும் ஒரு டிராகனுடைய பெயர் தான் இது. அந்த நார்ஸ் மித்தாலஜி சொல்லுவோம் பாத்தீங்களா, அதுல ஃபாஃப்னிர்ன்றது டிராகன். ஓகேங்களா, நம்ம சோரா வந்து இது எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்றான். சாதாரணமானதாக தோன்றுகிறது. கருப்பு டிராகன் சொல்லும் போது தியாமத் அப்படின்றாங்க, அது சற்று வரம்பு மீறிய செயல்னு சொல்லிட்டு சோரா சொல்றான். அப்படி என்றால் பெரும் பாம்பு, அதாவது கிரேட் சர்பண்ட் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது காஷிவாகி முடியாது, இவன் இவன் ஒரு அறை விடலாம் போல தோன்றுதுன்னு சொல்லி ஹீரோ கடுப்பாகிறான். யோசித்து பார்த்ததில் முதலில் சொன்ன அந்த பெயரை சிறப்பாக இருக்கிறது, ஃபாஃப்னிர்னு சொல்லிட்டு காஷிவாகி சொல்றான். ரிவா வந்து சரி, ஃபாஃப்னிர் என்றாலே ஆகட்டும், வாருங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறான். நில்லு நில்லு, நான் வந்து எதுவுமே ஆடை இல்லாம இப்ப நிர்வாணமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ட்டை பாக்குறான் ஃபாஃப்னிரும். சோ அந்த டென்ட்டை வந்து துணி எடுத்து சோ பாடியை கவர் பண்ணிக்கிறான். அப்பாடா, இது ஓரளவு பரவாயில்லை, சரி நாம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட கிளம்புறான். அப்படி என்றால் எவ்வளவு காலமும் அவன் உண்மையில் இப்படிதான் இருந்தான்னு சொல்லிட்டு நம்ம ரேகா யோசிக்கிறான். சோ பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் லேப்ல வந்து உள்ள சத்தம் ஏற்படுது, என்ன அது என்னன்னு சொல்லிட்டு சிந்தாரா வந்து அலறான். அந்த சொல்யூஷன்ல ஊறிக்கிட்டு இருந்த இந்த பிணமன்றத்தை நடத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆயிடுறான். ஸோ உங்க கண்ணை பத்தி எவ்வளவு ஸ்டார் அப்பியர் ஆகுது. ஸோ நம்ம ரேகா வந்து அந்த உடலுக்கு பொருத்தமான ஒரு ஆன்மாவை நான் எல்லையில கண்டுபிடித்தேன்னு சொல்லிட்டு சொல்றான். நம்பவே முடியவில்லை, அதி அற்புதம், நான் இதை ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்கிறான். எனக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது, நான் வேணா ஒரு குத்து விட்டுவா மாஸ்டர்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கிறான். ரொம்ப கியூட்டா இருக்கு. இல்ல இல்ல, அவன் என்னோட கூட்டாளிதான் சொல்லிட்டு சின்னன்னு சொல்ல ஹியூமன் வந்து சின்னன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாரு. பொருட்களை வகைப்படுத்தி ஒழுங்குபடுத்துவதற்காக நாங்கள் சிறிது நேரத்திற்கு டோக்கியோ கிளம்புகிறோம் சொல்லிட்டு சொல்றாரு. ரேகாவும் சரி புரிந்ததுன்னு சொல்லிட்டு அவனோட நெக்ரோமன்சி பவர் வந்து அங்க இருக்க ஆர்க் சீஃப்னுடைய பாடி, ஆர்க் பாஸ் நீங்க வச்சுக்கோங்க, அது உடம்புல வந்து அப்ளை பண்றான். பார்க்கலாம் இந்த ஆர்க் தலைவன், இந்த ஆர்க் சீஃப்டேன் வந்து உடலை வைத்து எதை உருவாகலான்னு சொல்லிட்டு. அப்ப சிந்தாரா வந்து அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு கேட்கிறான். அப்ப ரேகாவும் ஆர்வமா இருக்கிறீர்களா, உடனே ஷின்டாரோவும் அதெல்லாம் கிடையாதுங்க, எனக்கு ஒன்னும் ஆர்வம் கிடையாதுன்னு சொல்லிட்டு பயப்படுறான். ஏன்னு பாத்தீங்கன்னா கடந்த முறை அந்த மூளைக்கை வந்து கடந்ததற்கு எனது கைகள் வந்து சோர்வடைந்து விட்டன, திரும்ப திரும்ப சொல்லிட்டு பல முறை அரைச்சிருவோம் அந்த டகன் கார்ப்ஸ் ஹீரோட ப்ரோனோ ப்ராசஸ் பண்ண சொல்லிட்டு. ஸோ அந்த கெமிக்கலை மேக் கொடுத்து ரொம்பவே சோர்வு அடைஞ்சிட்டு இருப்பான். ஸோ அந்த டிராமால இருந்து இவன் ஒன்றும் வெளில வரும்ல. ஓகேங்களா, அதனாலதான் வந்து எனக்கு ஒன்றும் ஆர்வம்னா கிடையாதுன்னு சொல்லிட்டு ஷின்டாரோ வந்து ஒப்புக்கிறான். ஆனால் ஆர்வத்தை வந்து கட்டுப்படுத்த முடியும்னு சொல்லிட்டு மனசுல யோசிக்கிறான். ஒவ்வொரு முறையும் இந்த மனிதனானது கற்பனைக்கு எட்டாத விஷயங்களை செய்கிறான்னு சொல்லி ஹீரோ மேல வந்து கொஞ்சம் பெருமை தான் படுறான். அதாவது நிச்சயமான ஆர்வமா இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்கு நினைக்கிறான், நான் வெளில சொல்ல. சதியை பிரித்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளஷ் செப்பரேஷன் பவரை பயன்படுத்தலாம். நம்ம குரோனோஸ் மினியனும் ஓ அதை இன்னும் உயிரற்றதாக மாற்ற போகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. நம்மிடம் எவ்வளவு அதிகமான படைபலம் இருந்தாலும் அது குறைவுதான் சொல்லிட்டு சொல்றான். அப்ப சிஸ்டம் நோட்டிபிகேஷன் வருது, எலும்பு கூடு நிறைய விகிதம்ன்றது ஹையாவே இருக்கு, அனைத்து தகுதிகளும் 100% அதிகரித்தன, எலும்பு கூட்டின் பண்புகள் பாதுகாப்பிற்காக மாற்றப்பட்டுள்ளன. ஸோ ஹீரோ நம்ம வந்து ரிசர்ச் போர்ஷனை வந்து கேட்கிறான், இந்த எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லிட்டு. ஸோ சரின்னு சொல்லி சிந்தாரோ அதை வழங்குறான். நிலையான தரம் எலும்பு கூட்டு உருவாக்கத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு வருது. ஸோ ஹீரோ வந்து அந்த போர்ஷனை அந்த எலும்பு கூட மேல ஊத்துறான். ஓ இது ஒரு நல்ல மெய் காப்பாளராக இருக்கும் சொல்லிட்டு சொல்றான். ஸோ சும்மா மாசம் வந்து ஸ்கெலட்டன் பாடி வந்து நிக்குது. சிஸ்டம்ல ஷோ ஆகுது, எலும்பு கூடு காவலாளி, ஸ்கெலட்டன் கார்டு, இனம் வந்து அண்டெடு, ரேங்க் வந்து 2 ஸ்டார் இருக்கு. ரேகா வந்து இனிமேல் நான் உயிர் உறிஞ்சும் திறனை பயன்படுத்தும் போது நீ என்னை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும்,
இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த பாடி கார்டு ஸ்கெல்டனுக்கு வழங்குறான். அப்ப ரேவிகா நன்று அது போதும்னு சொல்லிட்டு பாடி கார்டு கிட்ட சொல்றான். ஸோ அந்த ஸ்கெல்டன் வந்து நம்ம குரூப் மாதிரி ஹாப்பி ஆகுது. ஒன் பீஸ் ஆகும் குரூப் யாரும் தெரிஞ்சிருக்கோம். இந்த முறை ஏன் எலும்பு கூடுகள் சொல்லிட்டு ஷின்தாராவும் கேட்கிறான். எலும்புகளுக்கு பல சிறப்பம்சங்கள் உள்ளன. அவை எடை குறைந்தவை, மேலும் எவ்வித முன்னாயத்த பணிகளும் இல்லாமல் அவை அழுக போவதில்லை. ஒரு கால வரம்பை கொண்ட ஜாம்பிகளை போலன்றி நீங்கள் தொடர்ந்து அவற்றுக்கு ஆற்றல் அதாவது ஸ்பிரிட்டை வந்து அழித்து கொண்டிருக்கும் வரை எலும்பு கூடுகளை அவற்றின் எலும்புகள் தேயும் அளவுக்கு நீங்க வேலை வாங்கலாம். உயிர் உறிஞ்சுதல் என்பது ஒரு நெருங்கிய தூர தீரன். எனவே அதை பயன்படுத்தும் போது எனக்கு ஒரு மெய்காப்பாளர் வந்து தேவைப்படுறான். ஸோ ஹீரோ வந்து அந்த லைஃப் ட்ரெயினை பயன்படுத்தும் போது அவன் டிஃபென்ஸ்லெஸ்ஸா இருப்பான். ஸோ அதனால அவன் ப்ரொடெக்ஷனை வந்து லாங் டேர்முக்கு யோசிக்கிறான். நம்ம ஷின்தாராவும் அவன் வெறும் எலும்பு கோடுகளை மட்டும் உருவாக்கி கொண்டிருக்கவில்லை, ஏற்கனவே அவற்றின் நீண்டகால பராமரிப்பை பற்றியும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். அவரை பார்ப்பதில் எனக்கு ஒருபோதும் சலிப்பே ஏற்படாதில்லை ஏற்படாததுல வந்து ஆச்சரியமே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்றான். ரேவிகா வந்து ஷின்தாரோ எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால இவனை உன்னோட பொறுப்புல விட்டு செல்றேன்னு சொல்லிட்டு சொல்றான். ஷின்தாரோவும் என்ன எந்த நேரத்துல எங்கதான் போறேன்னு சொல்லிட்டு கேட்கிறான். தெய்வங்களின் மன்றமாகிய பேந்தியோனுக்கு தான் நான் செல்றேன்னு சொல்லிட்டு ரேவிகா சொல்றான். எனது லெவல் வந்து உயர்ந்திருப்பதால் தெய்வீக மந்திரங்களை பெற்றுக்கொள்ள நான் வர வேண்டும் என்று எனக்கு ஒரு அறிவிப்பு வந்தது. ஸோ குரோனோஸ் வந்து ரொம்ப வந்து பெருமிதப்படுறாரு. ஸோ ஷின்தாரோ வந்து ஸ்டன் ஆயிடுறான். என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன புனித மந்திரங்களா, கொஞ்சம் நில்லுங்கள், அதன் மூலம் நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் சொல்லிட்டு கத்துறான். நீங்க ஒரு பிரிஸ்டான்னு சொல்லிட்டு கேட்கறதோட இந்த சாப்டர் வந்து இதோட முடிச்சுக்கிறாங்க. ஸோ ஷின்தாரோ பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி கத்துறான். ஸோ நம்ம ஹீரோ வந்து மாசா போக்கர் ஃபேஸ்ல இந்த ரியாக்ஷன் இல்லாத மாதிரி சிக்மா லுக் வைக்கிறான். ஸோ ரியலி கைஸ் ரொம்பவே அமேசிங்கா இருக்கு. ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங் us. Thank you all my dear beloved friends once again.